அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அவருடைய அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற ஒரு நாள். இந்த நாளில் தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய கொள்கை அடிப்படையில் எப்படி அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் விளங்கிக் கொள்கின்றோம் என்ற வகையில் சிலவற்றை நாம் இணைத்து சிந்தித்து வருகின்றோம். அதிலே சென்ற ஞாயிறு அன்று தை பூச நன்னாள் அமைந்தது. வள்ளல் பெருமான் அமைத்து காட்டிய ஒரு பெரிய வரலாற்று அடிப்படையில் சத்திய ஞான சபை என்பதாகிய அந்த ஒரு வழிபாட்டு அடிப்படை சிறப்பாக அந்த நாளில் அமைகின்றது. வள்ளல் பெருமான் அமைத்து கொடுத்த அந்த சத்திய ஞான சபையை நீங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் சென்ற வாரத்திலேயும் அதனுடைய அடிப்படையை கண்ணாடி மூலமான ஒரு விளக்கமாக நான் அமைத்திருந்தேன். அதனோடு கூட வள்ளல் பெருமான் சொன்ன அந்த சத்திய ஞான சபை விளக்கமும் அவர் அமைத்து கொடுத்த சத்திய ஞான சபை வழிபாடும் ஒரு தெளிவான ஒரு அடிப்படையில் நம்மால் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு போய் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கிலே அங்கே நின்று அந்த ஜோதியை பார்ப்பது என்பது அல்லது. அந்த ஜோதியை நாமெல்லாம் இருக்கிற இடத்திலேயே பெற முடியும் என்பதற்காகத்தான் அதை அவர் வகுத்து காட்டினார். அங்கே சென்று அதிலே நின்று அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்பது அல்லது அந்த முறையிலே அதை அனுபவிப்பது என்பதெல்லாம் ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. இன்னொன்று, பொதுவாக கடவுள் வழிபாடு அதிலே இருக்கிற நடைமுறைகள், அதை தாண்டி நடைமுறைகளை தாண்டி நேரடியாக கடவுளோடு தொடர்பு கொள்வது, இதெல்லாம் நாம் தெளிவாக இல்லை என்றால் கடைசி வரை கடவுள் ஒரு அதாவது வியாபாரமாக அவருடைய ஒரு வியாபாரியாக அல்லது நாம் ஒரு வியாபாரியாக அவரோடு தொடர்ந்து நாம் பயணப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதாக ஆகிவிடும். கொண்டது உந்தன்னை எந்தன்னை தந்தது உந்தன்னை சங்கர ஆர்வலோ சதுரர் என்பதாக மாணிக்க வாசகர் சொல்கிறார். என்னை ஏற்றுக்கொண்டாய் உன்னை தந்தாய். இதில் யார் நிறைவானவன்? நான் கொடுத்து அவர் தன்னை எனக்கு கொடுத்தா கொடுக்கறது வாங்கிறது சரி. அவரே எனக்கு கொடுத்து அவரே என்னை எடுத்தார் என்றால் இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர். பட்டம் அது ஒத்தது வாணிபம் வாய்த்தது அப்படின்பார் திருமூலர். அந்த வட்டம் வந்தது, அதில் வாணிபம் தெளிவாக கிடைக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா, அந்த வாணிபம் என்ன அப்படின்னா, அது வட்டம் அது ஒத்தது வாணிபம் வாய்த்தது. இது திருமூலர் சொல்ற விளக்கம். அதாவது அந்த கொண்டது எந்தன்னை தந்தது உந்தன்னை சொல்ற அந்த விஷயம் வட்டம் அது ஒத்தது. வாணிபம் வாய்த்ததுன்னு சொன்னா கொடுக்கறது வாங்கறது இல்லை. அதுக்கு அர்த்தம் வள்ளலாரை படித்தீங்கன்னா புரியும். வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதியாக வல்ல கடைசி
2 அகவல்கள்ல கடைசி 2 அகவல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை. அதுக்கப்புறம் வர 2 அகவல் ஏற்கனவே பயன்படுத்துகிற அகவல். ஏற்கனவே மற்ற இடத்துல அந்த அகற்பஞ்சோதி அகவலில் உள்ள வரும். அதனால கடைசி அகவல்னா இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக, இதுதான் கடைசி வாக்கியம். ஏறக்குறைய இந்த அற்புஞ்சோதி அகவல்ல வள்ளல் பெருமான் எப்படி அமைக்கிறார்னா, திருஎழுகூற்றிருக்கை முறையில் அமைக்கிறார். உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் திருஎழுகூற்றிருக்கை ஓரொரு வாயினை மாநாங்காரத்து ஈரையல்பால் ஒரு விண்முதல் போதலம் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயினை 4 வாயின் ஆரம்பிக்கிற அந்த பெரிய எண்ணிக்கை அடிப்படையிலானது திருஎழுகூற்றிருக்கை. 7 படி, அதில் 1 1 2 1 1 2 3 2 1, அப்புறம் 1 2 3 4 3 2 1 அப்படின்னு வரும். அதான் திருஎழுகூற்றிருக்கை தேர் மாதிரி படம் வரும். அதுல திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அணையத்தன்மையை ஆதலின் நின்னை. இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் கழுமல முதுபதி கவுனியின் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியின் அறியும் அணையத்தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீர்நிலத்தில் முடிப்பார். அது அவர் தான் கடவுளோட பேசி ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவை இந்த உலகத்துக்கு கொடுக்குறார் திருஞான சம்பந்தர் அந்த திருஎழுகூற்றிருக்கையில. அதனுடைய விரிவான விஷயத்தை திருஎழுகூற்றிருக்கையில ஒரு ஒரு அன்றைக்கு இருந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக எடுத்துக்காட்டி ஒரு அனுபவத்தை சுட்டி காட்டிய திருஞான சம்பந்தருக்கு பிறகு அந்த அனுபவத்தினுடைய விரிவான எல்லைகளை எல்லாம் காட்டி கடவுளோடு பேசுகிற வார்த்தை தான் என்று நீ சொன்னாய். அதுல அவர் அணையத்தன்மையை ஆதலின் நின்னைம்பார், கடவுளோட பேசுறார் திருஞான சம்பந்தர். இங்க இவரு வள்ளல் பெருமான் உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை, நான் உத்தமன் ஆகணும் ஓங்கணும் அப்படிங்கிறத நீ சொன்னாய் அப்படின்றது கடைசி வரி. அதே மாதிரி இந்த திருஎழுகூற்றிருக்கை முறையிலேயே கடவுளோடு பேசி இந்த உலகத்துக்கான செய்தியை தரத்தான். இதான் எதுனா இந்த ஸ்மிருதி சுருதிலாம் எழுதுறாங்க. கடவுள் பேசிய மொழிகள்னு எழுதுறோம்ல, இந்த கடவுள் பேசிய மொழிகள் வேதம் உபநிடதம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது கடவுளை பற்றி பேசிய மொழிகள். அது நமக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியாததுனால, இவ்வளவு பெரிய அறிவாளியா கடவுள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது கடவுளால் அருளி செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரடியான வாக்கு மூலமா நமக்கு கடவுளோடு பேசி ஒப்பு கொடுத்து அல்லது எழுதி வாங்கி பண்றதெல்லாம் இங்கதான் இருக்கும். அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். திருஞான சம்பந்தர் சொல்ற அந்த சாரம், திருஞான சம்பந்தருடைய சாரம் அந்த திருஎழுகூற்றிருக்கை. அதாவது திருஞான சம்பந்தர் அவங்க அப்பாவுக்காக சொல்லி கொடுத்தாருன்னு கதையெல்லாம் உண்மைதான் அது. ஆனா அது மட்டும் இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்திய தத்துவத்தையே இனிமே இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு முறை. அது வேதத்தையும் உபநிடதத்தையும் நீங்கெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு முறை தான் திருஎழுகூற்றிருக்கை. அதுக்கப்புறம் இந்த திருஎழுகூற்றிருக்கையில தான் அவரு கடவுள்கிட்ட சொல்றார், அணையத்தன்மையை ஆதலின் நின்னை, நீ இப்படிப்பட்டவன், இதை தவிர வேற எப்படி போனாலும் தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை ஆராய்ச்சி செய்யற முறையில நீங்க போக வேண்டிய முறை தான். மற்ற முறையில போனீங்கன்னா அது தப்பு, அல்லது மற்ற மாதிரி முடிவெடுத்தீங்கன்னா அது தப்பு. இப்படி சொல்றது திருஞான சம்பந்தருடைய வாக்குமூலம் திருஎழுகூற்றிருக்கை. அதுக்கப்புறம்தான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்குள்ள என்று நீ சொன்னாய் என்றனை அப்படின்னு வள்ளல் பெருமான் அந்த வாக்குமூலத்தை தர்றார். கடவுள் சொன்ன வாக்குமூலம். இப்ப கடவுள் சொன்னான் அப்படிங்கிறதையும் கடவுளை ஒத்துக்க வச்சு பேசுறதுன்னு தான் எது மெய்மொழி அப்படிங்கிறார் வள்ளலார். அதனாலதான் அவர் உலகலாம் எனும் மெய்மொழி பொருள் விளக்கம் அப்படின்னு எழுதினார். அந்த சேக்கிழார் பாடின உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியங்கிற அந்த கடவுள் எடுத்து கொடுத்த அந்த மொழியை மெய்மொழி அப்படின்னு சொல்லி அதுக்கு வள்ளலார் விரிவான விளக்கத்தை தருகிறார். அதுதானே அவர் பேசின முதல் பேச்சு. உலகலாம் என்றதான் அவர் வள்ளல் பெருமான் முத இந்த உலகத்துல சமய ரீதியா அல்லது
தவறுடைய கொள்கைக்கு அடிப்படையாக சென்னையில் பேசின முதல் பேச்சு. அது பின்னாடி எழுதி கொடுக்குறாரு நமக்கு. உலகலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேசினது தான் முதல்ல அவங்க அண்ணன் வராமல் பேசின சொற்பொழிவினுடைய அடிப்படை. இதில் இந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயமாகவும் அல்லது கடவுளோடு கலந்து இதுதான் நீ சொன்ன, இப்படி தான் சொன்ன, இதுதானே நீ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்கள் பார்க்குற இடம் எதுனா இந்த திருஞான சம்பந்தர், இந்த வள்ளல் பெருமான் இவர்களுடைய வார்த்தைகளில் நீ பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை பற்றி 1000 பேர் 1000 பேசலாங்க. இந்த கடவுள் அதை ஒத்துக்கிற மாதிரி வரணும்ல. கடவுளை பற்றி நாமெல்லாம் பேசலாம் 1000, ஆனால் கடவுளோட கலந்து இதுதானப்பா நீ இதுதானே இது விஷயம், இதுதானே முடிவு அப்படின்னு அவரோட கலந்து பேசி அந்த வாக்குமூலங்களை தருகிற ஒரு அமைப்பை நீங்கள் இந்த திருஞான சம்பந்தர்லையும் பார்க்கலாம், இங்கே வள்ளலார்லையும் பார்க்கலாம். இதில் கடைசியாக அவர் என்ன அந்த வார்த்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமான் உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக. இப்ப உயிர்களுக்கான தடையை விளக்குதல் அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய எண்ணம். இந்த எண்ணத்தை செய்யறதுக்கு நான் அதை பெற்று இதை செய்ய வேண்டும். அதான் உலகெல்லாம் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, அப்புறம் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாகுக ஓங்குக, இப்படியெல்லாம் நீதான் எனக்கு சொன்னாய், அந்த மாதிரி எனக்கு ஆக்கி தர வேண்டும் அப்படிங்கிறது அதோட விஷயம். அதுல திருஞான சம்பந்தர் சொன்னார் பாருங்க, ஒருமையின் பெருமையும், அது இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அந்த விஷயம். அதுல அணையத்தன்மை ஆதலின்னு அவர் சொல்றாருல்ல, இதெல்லாம் முடிஞ்சு அவர் சொன்னது கடவுளை பற்றிய முடிவு. எதுல திருஞான சம்பந்தர் சொன்னது ஓர் உரு ஆயினை, அது என்ன, ஒரே உருவம் தான் உனக்கு, அதுக்குள்ள 2 தன்மை இருக்கிறது, ஈரியல்பாய், அதுக்கப்புறம் மான் ஆங்காரத்து, இந்த மாதிரி கடவுளுடைய தன்மையை சொல்லி அவர் 2ஆ எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத விளக்கி இதுதான் கடவுளை பத்தின முடிவு அப்படின்னு சொன்னது திருஞான சம்பந்தர். அது மட்டும் இல்லப்பா, அது அது எதுக்கு, அது நாம என்ன பண்ண போறோம், நாம எது அதை அடைய போறோம் அப்படிங்கிறத விரிவா அதை அமைச்சு கொடுக்கறதுக்காக இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் நமக்கு அமையுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அருளாளர்கள் மரபுக்குள்ள இந்த தமிழ் நூல்ல நமக்கு கிடைக்கிற இந்த நூல்கள்ல இப்படிலாம் நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளவு பேர் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க, நமக்கு செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்திகள் ஏன் திணிக்கப்படுதா, இல்லை நமக்கு கொடுக்குறாங்களா, இல்லை உண்மையா பொய்யா, இல்லை இதுல நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தோட அதுக்குள்ள வரணும். அப்படி வரல அப்படின்னா அது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். இப்போ உயிர்களுக்கு உறும் தடையூறு எல்லாம் விலகணும் அப்படின்னு வச்சுங்களேன், இதுதான நோக்கம். இப்ப நமக்கு வருகிற தடை என்ன, இப்ப நாம எதுக்கு இந்த விஷயமா இதுக்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் ஒழிய, இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி மட்டும் வந்துடுது பொதுவில். என்ன கேள்வி வந்துடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடவுளை அடையணும், முத்தி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. எதுக்குங்க இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, ஐயா நாங்களாம் முத்தி அடையணுமா, அதெல்லாம் முடியுமா, அப்புறம் ஐயா கொஞ்சம் கடவுளை அடைய முடியுமா. ஸோ கொஞ்சம் பேர் ஒன்றும் தெரியாதவங்க சில பேர் கடவுளை பார்க்கணும்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் 2-3 பேர் கேட்பாங்க, என்ன கடவுளை பார்க்கணும் ஐயா, அது என்ன பண்ணு, கடவுள் கட்டுற தையில இருக்க கொடுத்துருக்காரு, இன்னும் வரல, அது வரும், பொங்கல் சீசன்லாம் முடிஞ்சு தான் வரும், அது போட்டுன்னு தான் வருவார், லேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் வேற வழி கிடையாதுல்ல. இப்போ நீங்க கடவுள் எப்படி வருவார்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே நமக்கு அது ஒரு கேள்வியா தோணும். ஆனா அது ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்குதுல்ல, எல்லாருக்குள்ளயும் இருக்கிற விஷயம். ஆனா நானா சொல்லும் போது உங்களுக்கு அது சிரிப்பா தெரியும், ஆனா உங்களுக்குள்ளயும் இல்லாம இல்ல அது. ஆனா கடவுளை பார்க்கறதுங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கிற வரைக்கும் அது இல்லது. என்ன புரியுது, அதுல கடவுள பார்க்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் எண்ணம். ஆனா பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிற வரைக்கும் கடவுளை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம்.
நம்ம வழிபாடு எல்லாம் பண்றதுலாம் சரி, கடவுள் என்னை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது தான் அதோட எல்லை. உங்களுக்கு தெரியும், வரலாற்றுல கடவுளை காப்பாற்றினவங்க யாரு? நம்ம கடவுளை நம்மளை காப்பாற்றுறாரு. கடவுளை காப்பாற்றினவங்க யாரு வரலாற்றுலன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆள். அவர் எங்க காப்பாத்தினாரு? கடவுளுக்கு தான் அவர் கருப்பு குத்துட்டாரு. கடவுளை காப்பாத்தினது காரைக்கால் அம்மையார். அதுதான் சிவபெருமானே சொல்றார், இவள் நம்மை பேணும் அம்மைகான். வர்றது யாரு? காலா தலைகீழா நடந்து வர்றது யாருன்னு கேட்டா இவள் நம்மை பாதுகாக்கின்ற தாய் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றார். இவங்க தான் நந்தி. அதுக்கு நடுவுல தான் ஆன்மா, அதாவது இறைவன் இருக்கிறான். அப்ப இறைவன் காணாம போயிடுவான். இப்ப நமக்கு ஆணவம் இருக்கும்போது காணாம போயிடுவான். இருந்தான்னா இல்லைன்னா, நமக்கு ஆணவம் இருக்கும்போது அவன் இருந்தான்னா இல்லைன்னா, அவன் இருக்கிறான்னு எப்ப தெரியும்? ஆணவம் குறை தானே தெரியும். அப்ப ஆணவம் இல்லாதவர்கள் தான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறான் என்று அவனை பாதுகாக்கிறவர்கள். வடமொழியில ஒரு விஷயம் இருக்குது, ஒரு உபனிஷத்து விளக்கம், அதாவது ஒரு பாக்கியம் எழுதின ஒரு அறிஞர், அவர் அப்படிதான் எழுதுறார். கடவுளை நீ இல்லாம போயிடுவியா, நாங்க எல்லாம் எழுது நிலைநாட்டுலன்னா நீ இல்லாம போயிடுவ அப்படின்னு எழுதுறாரு அவர். நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இது, நீங்க ராகுல் சாங்கிருத்தியாயின்னு ஒருத்தர் வாழ்கா முதல் கங்கை வரை, சிந்து முதல் கங்கை வரை நூல் எழுதியிருக்கார். அதெல்லாம் தமிழ்ல கிடைக்குது, அதை படிச்சீங்கன்னா தெரியும். அதுல ஒருத்தன் சொல்றான், பிரவச்சனம்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல இந்த உலகத்துல யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இல்லாத கடவுளை நான் நல்லா இந்த உலகத்துக்கு எழுதி வச்சிருக்கிறேன், உங்களை யாரும் அசைக்க முடியாது, நீங்க நல்லா வேலை பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியும் உபநிஷத்துக்குள்ள விளக்கம் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லாத கடவுளை இருக்கிறான்னு எழுதுனான்னா இல்ல இருக்கிற கடவுளை இல்லைன்னு ஆகணும். இதுதானே நீங்க எது வேணாலும் ஆராய்ச்சி பண்ணீங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா வள்ளலார் இதுலதான் வரார். வள்ளலார் இப்ப திருஞான சம்பந்தர் கடவுள் இருக்கிறாரு தானே காட்டினாரு. ஆமா காட்டினார், நமக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, வெறும் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் இதுதான் நம்மளுடைய சொற்பொழிவு. என்ன ஒண்ணு உங்ககிட்ட இன்னைக்கு ஏன் எளிமையா பேசணும் அப்படின்னா, டிவி தொடர்ந்து வர்ற டிவிக்காரன் வரலன்னா உங்களுக்கு நடுவில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் இப்படி தீர்த்துருவேன். அவங்க வந்தா நேரா சப்ஜெக்டுக்கு போயிடுவேன். அதான் விஷயம். இப்ப நடுவில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கிறது தான் இந்த மாதிரி அவங்க வராத நாள்ல நான் பயன்படுத்துறது. ஏன் இதை எளிமையா கேட்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும். என்னன்னு வரணும்னா, இப்போ எல்லாம் சரிதான், நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டே இருக்கிறப்பேன் கடைசி வரைக்கும், இந்த கடைசி வரைக்கும் கும்புறதுனால அவர் கொடுக்கறதுக்காக கும்புறாரா இல்லையா? வள்ளலார் வச்சு கும்பிட்டாலும் அதானா, பாம்பன் சாமி வச்சு கும்பிட்டாலும் அதானா, அல்ல திருஞான சம்பந்தரை வச்சு கும்பிட்டாலும் அதானா? எதுக்கு கும்புறது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி கும்புறதுக்கு தான் எல்லாருக்கும் கொடுக்குறது தான் இருக்கிறார், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா தொடர்ந்து கும்பிட்டு இருக்கிறவனுக்கு அல்லது தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுவாரு? இந்த சாமி கொடுக்குற சாமி தான், கொடுக்கலனாலும் இந்த சாமி தான் அப்படின்னு அங்கேயே புதி வைக்கிறாருல்ல. அப்பதானே சாமி தெரியுது. அப்ப வெளியில சாமி தெரியல. அப்ப இவன் அதுக்குள்ள வேலை பார்த்துட்டு தான் இருப்பான், வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பான். இப்போ நான் சொல்ற இடைவெளி புரிஞ்சாதான் நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கதை கேட்கறீங்கன்னு அர்த்தம். அதாவது கடவுளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏன்னா உலகத்துல மற்றவங்களுக்குலாம் அந்த வாய்ப்புக்கு தான் தெரியாது. இப்போ நிறைய யோகிகள் வியாபாரம் பண்றாங்க, நிறைய ஞானிகள் வியாபாரம் பண்றாங்க, நிறைய உங்களுக்கு கடவுளை காட்டுறன்னு சில சாமியாருங்க பேர்ல. இங்க ஒரு நண்பர் வருவார், போன வாரம் வந்திருந்தார். அவர் என்கிட்ட ஒரு நாள் பாம்பன் சாமி கோயில தனியாக உட்காரும்போது கொஞ்சம் அவர் இது பிளைட்டு, இது என்னது ஏர்கிராஃப்ட் கேப்டன் பைலட்டு, அவர் என்ன சார் இவ்வளோ அறிவாளியா, நீங்க இங்க இருந்தெல்லாம் கனடாவுக்குலாம் பிளைட் ஓட்டிட்டு போயிருக்காரு. இப்போ இதுல ஓட்டுறாரு. இப்போ வந்தார் போன வாரம். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நாள் சொன்னார், என்னங்க அப்படின்னா, நீங்க நெட்ல உங்க சொற்பொழிவு கேட்டேன், அதுதான் வந்தேன் அப்படின்னாரு. என்னன்னா, நாங்க ஒருத்தர் எங்களுக்கு கடவுளை காட்டினாரு, அவருக்கு காலை கழுவி விட்டோம், உடம்பு குளிப்பாட்டணும், என்னமெல்லாம் பூஜை பண்ணோம், அவர் கச்சேரியும் கடவுளை காட்டலங்கிறாரு என்கிட்ட. இந்த மாதிரி நிலவரம் இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேசுறேன்னு சொல்ல வந்தோம். புரியுதா? நீங்க ஏதோ நம்ம கிட்ட எல்லாம் கேட்கும் போது அதுக்கு நம்ம பதில் சொல்லணும், அல்லது அதுக்குள்ள அவர்களுக்கு என்ன வரணும், விடை கொடுக்கணும். ஏன்னா இதை தேடி பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் பேர் படிச்சுட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த டிவிலையும் அந்த பேர் அந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு தான் போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று விளம்பரத்துக்கு அவங்களுக்கு தெரிய வர தானே போவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அது பேர் என்ன, ஒரு எண்ணெய் ஒன்று தடவுறாங்க, தலைவர் நவரத்தின ஆயில் தடவுறாங்க. அது பெரிய நடிகர்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனால் அது தடவைனா இருக்கிற தலை பொட்டையாடுன்னு உங்களுக்கு தெரியல, கற்பூரத்தில் தானே அதை தயார் பண்ணி வச்சுக்கிறான். நான் ஒரு இடத்துல போனவொடனே எங்களுக்கு இவ்வளோ படிச்சுக்கிறீங்க, நவரத்தினத்தை இல்லை உடம்பு சூடாது, அடப்பாவே, அது சீக்கிரம் மண்டையம் போயிடும், கேன்சர் வந்துடும், சீக்கிரம் போய் சேர்த்துருவியா,
முதல்ல தூக்கி கீழே ஊற்று அப்படின்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது நீங்கள் கற்பூரத்தை தலையில் வச்சு பாருங்களேன், கையில் வச்சு பாருங்களேன், அந்த உடனே சில்லுன்னு இறங்கும். அந்த மாதிரி அதை தயார் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, விளம்பரம் உங்களை அதே தான் சாமியார்களும் பண்ணுறது. ரெண்டு பக்கமும் அதான். அதுதான் நான் அடிக்கடி என்ன சொல்றது அப்படின்னா, சாதாரண அறிவில்லாத அல்லது உழைக்கிற மனிதனுக்கு இருக்கிற விஷயமே தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கும், அதாவது சாதாரண மனிதன் பண்ற தப்பே தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவனும் பண்றான். அதே மாதிரி நல்லதும் சாதாரண உழைக்கிற மனிதனுக்கும் உண்டு, ஆன்மீகத்தில் இருக்கிற மனிதனுக்கும். இந்த ரெண்டு பேரையும் இனம் கண்டுகிறது தான் இந்த அருளாளர்களுடைய வேலை. அது உங்களுக்கு தொடர்ந்து என்னது பின்பற்றுமாறு அல்லது பின்பற்றுவதற்கு உரிய வகையில இருக்குதா அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்ப அதுக்குள்ள நீங்க வரல அப்படின்னா இப்ப ஒரு கட்டமா நம்ம பதில் சொல்லணும். இப்ப முதல்ல உங்களுக்கு ஒரு கட்டம் தெரியணும், அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்குள்ள நீங்க அதுல வரணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான விஷயம் தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேற்று ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, வள்ளலாரின் மானுடம் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் அதான் சொன்னேன் கடைசியா, வள்ளலாருடைய மானுடம்லாம் எதுக்கியா பேசுறீங்க நீங்க, உங்களுக்கு வேலையாது. வள்ளலாறு அடுத்த அதாவது என்ன சொல்றாரு, பரதாரக மனம் பண்ணாத, அப்புறம் நீ ஒழுக்கமாயிரு, இப்படிலாம் ஒரு மனத்தினால் ஏற்படும் பாவம், அப்புறம் செயலால் ஏற்படும் பாவம் பிரிச்சு கொடுப்பார். அப்புறம் வள்ளுவரும் இதை சொல்லியிருக்கிறார், பிறன்மனை நோக்கா பேராண்மை, இப்படிலாம் அறநொன்று ஆன்ற ஒழுக்கெல்லாம் பேசுவார். இப்ப வள்ளலார பேசணும் அப்படின்னா, இப்ப தொடர்ந்து நீங்க ஏதாவது ஒரு டிவி ஆன் பண்ண உடனே ஒரு பொண்டாட்டி அடுத்தவன் பொண்டாட்டியை கெடுக்கிறது, இல்லை இந்த பொண்டாட்டிக்கு கெடுத்துட்டு இன்னொரு பொண்டாட்டி வர்றது, அந்த மாதிரி டிவி நாடகமாவே இருக்குது. இது நடக்கட்டும் சமுதாயத்துல. ஆனா வெளிக்குன்னு வெளியில ஒரு செய்தியா வரும்போது இதுக்கு எதிர்ப்பா ஒருத்தரும் நம்ம சொல்ற மாதிரி இல்லாத ஒரு ஆன்மீக கூட்டம் இருக்குன்னா, வள்ளலார் பஜனை பாட வரீங்களா, அவங்களுக்கு எதுக்கு சொற்பொழிவுன்னு கேட்டேன் நான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வீட்டுல தாளம் வச்சு நச்சுன்னு போங்க, நாங்களா வேணாங்கிறேன். என்னுடைய சமூகத்துல வள்ளல் பெருமான் சொன்ன ஒரு கொள்கைக்குள்ள என்னால ஒரு செயலும் ஆற்ற முடியவில்லை. அதற்கு எதிரான விஷயத்துக்கு நான் குரல் கொடுக்காத ஒரு மனிதனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, வள்ளலாரை பத்தி நீ எதுக்கு படிக்கணும், எதுக்கு அருட்பெருஞ்சோதியை பண்ணணும்? அப்ப இந்த ஆன்மீக கூட்டங்கிறது ஒரு அவங்களுக்குள்ள சாமியை கும்பிடுறோம் எல்லாம் சாமி பார்த்து பாருன்னு பண்றதுக்கு தானே அது வேலை. அப்ப சாமி பார்த்து பாருன்னு உண்டுன்னா அப்ப சாமி நான் யாருன்னு கேட்பேன். இதான் அதே கேள்வி இப்படி கேட்க மாட்டேன். எதே கேள்வி முதல்ல கேட்டேன்ல, சாமி தெரியுமா கடவுள் தெரியுமான்னு, அதே கேள்வி இப்ப இப்படி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு தான் அவர் என்ன பதில் சொன்னார் வள்ளலார். மற்றவங்க எல்லாம் தத்துவமா சொன்னாங்க, இவர் மட்டும் என்ன பண்ணார், நான் இல்ல நீ அடுத்தவர் விஷயமாக கருணையை மேற்கொள்ளாவிட்டால் உனக்கு கடவுள் என்பது தெரியவே தெரியாது. அடுத்தவர் விஷயமா பண்றதுல நாம எந்த அளவுக்கு வளர்றோம் அப்படிங்கிறது தான் அவரு வள்ளல் பெருமான் முன்வைக்கிறது. அதுதான் ஜீவகாருண்யங்கிற பேர்ல தொடங்குறார். அதுதான் நேற்று கூட கேட்டாங்க, இப்ப நீங்க சாப்பாடு போடுறது தானே கொள்கை. இப்ப வள்ளலார் தைப்பூசத்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்கங்கிருந்து எல்லாரும் பிரிச்சு சாப்பாடு போட்டிருப்பாங்க, மீதி இந்த பக்கம் அதுக்கு இணையா கீழே கிடந்திருக்கும். போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், வள்ளலாருடைய அந்த வடலூருக்கு போனீங்கன்னா மொத்தமா சாப்பிட்டு போற கூட்டம் இருந்திருக்கும். அது போக வெளியில பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பாடு கீழே கிடக்கும். இந்த சாப்பாடு போடுறது அப்படின்தான் கொள்கை. அன்னைக்கு வள்ளலார் சொல்லிட்டாரு, அதனால கடவுள் கொண்டாந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு 100 கிலோ அரிசி கொடுத்துட்டோம்னு சொன்னா நாளைக்கு கண்டிப்பா 1 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தானே அரிசி கொடுக்குறாங்களா, சாப்பாடு போடுறாங்களா? அதுல கடவுள் இருக்கிறாரா இல்லையா, வியாபாரம் நடக்குதா? இதுதான் இருந்தது. அவர் அழகா எழுதினார் பாரதியார், வேதபுரத்தில் வியாபாரம் நடக்குதுன்னு எழுதினார். அதே அப்புறம் மாற்றி எழுதுவார். அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வேதபுர அதாவது நாம பண்ற கடவுள் விஷயமாகவும் ஆன்மீக விஷயமாகவும் நான் இதுலயே எனக்கு வியாபாரம் பண்றாங்களே அது உண்மையிலேயே கடவுளுக்கு உரியதான்னு கேட்டீங்கன்னா அது டோட்டலா இல்லை அப்படின்னதுதான் வள்ளலார். அது முழுக்க நீங்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல நிறைய பத்திரிகைகள்ல, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்கல்ல, அது எதுவுமே உங்களுக்கு உதவாதுன்னு அவர் நேரடியா மறுக்கிறார். தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னா நான் உதவாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இல்ல அதுவும் ஒரு வழிதான், கடவுள் அதையும் வாழ வச்சிருக்காரு. ஆனா அதுல என்ன விஷயம்னா, அதுல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள 100 பிறப்பு வீணா போயிடும். அது உதவாதுன்னு வள்ளலார் சொன்னதை கேட்டீங்கன்னா இன்னைக்கே 100 பிறப்பு உங்களுக்கு காணாம போயிடும். வீணா போறதுக்கு காணாம போறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்ப நீங்க இந்த பிறப்பு பிறந்திருக்கிறீங்கல்ல, இப்ப இந்த காலம் இந்த கலிகாலம் அந்த பேர்லாம் நான் வைக்கல. இப்ப நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாரு.
கடவுள். வேலை என்னன்னா சம்பாத்தியம், பணம் கொடுக்குறாருல்ல. இப்ப நிறைய பேர் பணம் இல்லாத கொஞ்சம் பேர் இருக்கிறான். சரி, ஏன் சார் இந்த ரொம்ப சம்பாதிக்கிறவங்க கிட்ட இன்கம் டேக்ஸ் அதிகமா வாங்க? அது எல்லாருக்கும் பொதுவில் வாங்குறது வேற. 20 வயசுலேயே நிறைய வாங்குறாங்கல்ல. இப்ப இவங்கெல்லாம் காசை வாங்கி என்ன பண்றாங்க சார்? இப்ப அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஏன் சார் நல்லா இருக்கட்டுமா சார், அதனால என்ன சார் இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப இவங்களுக்கும் உங்களுக்கும் முரண்பாடு இருக்குல்ல. இதுல கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இவன் தான் சம்பாதிக்கிறான், அவன் இஷ்டத்துக்கு கூத்தடிக்கிறானே. இப்ப கடைசியில என்ன சொன்னாரு? இவ்வளவு பேர் தாங்க சம்பாதிக்கிறான். இன்னொரு கஸ்தூரிய பேப்பரை நீங்க பாக்குறது இல்லையா? ஆமா, இந்த இவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல, இவங்களதான் விவாகரத்துல முதலிடத்துல வைக்கிறாங்களே. பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குது. அது புரிஞ்சுதா? அது என்னன்னு உங்களுக்கு புரியல? இல்ல, ஒன்னும் புரியல. அதாவது பணம் நிறைய கொட்டி கொடுக்குற ஐடி டிபார்ட்மெண்ட்ல தான் விவாகரத்து, தமிழ்நாட்டில் விவாகரத்து வழக்குகளில் முதலிடம் வைக்கிறவர்கள் ஐடி மக்கள் அப்படின்னு வருது. பத்திரிகை செய்தி தான் நான் சொல்றேன். இப்ப பணம் வாங்குறதுலயே முதலிடம், பிரச்சனையிலேயே முதலிடம். முடிஞ்சு போச்சா? சரி, இதை விடுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுதான், அதாவது நீங்க அதை இப்ப நாம மறுக்கிறதுக்கு அதுல என்ன இருக்குது? அதையும் மறுக்கவும் கூடாதா? அப்புறம் என்ன சுதந்திரம் இருக்குது? இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப பதில் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு கேள்வி மறுபடியும் வந்து நிக்குது. இப்ப இதெல்லாம் பாக்குறாரு. தமிழ்நாட்டுல இவ்வளவு கோயில் இருக்குது, ஏன் இதெல்லாம் அவர் கவனிக்கல? அவர் ஏன் வந்து நிர்வாகம் போதலையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப வள்ளலாறு வந்தது பொய்யா, அப்புறம் பாம்பன் சாமி வந்தது பொய்யா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் நீங்க இந்த சொற்பொழிவு கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு அடையாள அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா மாசத்துக்கு இந்த மாதம் மைதிலி குடும்பத்தினர் 500 ரூபா கொடுத்து நன்றி அவர்களுக்கு, சனிக்கிழமையில எப்படியாவது சாருக்கு போடுங்க அப்படின்னாங்க அப்படின்னா நான் சொல்ல முடியும் என்ன? இதான் அது வேலை. அப்புறம் அவங்களுக்கு பாவம் வருமா, எனக்கு பாவம் வருமா? சரி, இப்ப எதுக்கு தொடர்ந்தா நடக்குது, பரவாயில்ல, நம்ம தான் வந்து ஏதாவது பண்ணிட்டு போவோம் அப்படின்னு கேட்கறது. அதுல ஒரு இப்போ வாங்குறது அப்படிங்கிறதோட இன்னும் போகுது. எதோட? எனக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர்றது, அல்லது காசு பணம், அது அல்லது வந்து ஒரு வசதியான வாழ்க்கை, இப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே கடவுள் வியாபாரம் தெளிவா போய்கிட்டு இருக்குது. அப்ப கடவுளுக்கு வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டா? இப்ப எனக்கு இது இப்ப வள்ளலாறு இந்த தைப்பூசத்துக்கு போன சனிக்கிழமை காலையில வள்ளலார் தைப்பூச தொடக்க விழா சொற்பொழிவு. அதுல என்ன அப்படின்னா இதேதான், உத்தமம் ஓங்குக அப்படின்னு. அப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, என்ன கூப்பிடுறாரு. அப்ப அங்க அதை நடத்தினவர் வந்து கன்னியப்பாடிகளார்னு பேர். அப்ப வந்து ஒருத்தர் பேசுறாரு, ஒரு இன்ஜினியர், பிடபிள்யூடி இன்ஜினியர் பேசுறாரு. ஐயா இருந்தாங்க, ஐயா இருக்கும்போதெல்லாம் சொன்னதெல்லாம் நடக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் செய்வேன், அந்த வருஷமே எனக்கு எல்லா வறுமையும் சேர்ந்துடும் அப்படின்றார். அப்படின்னா உண்மைதான் அது. அது இப்ப என்ன நான் புரிய வைக்கிறது உங்களுக்கு? இப்ப நீங்க எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுங்க. அப்ப அது நடக்காதனும் இல்லை, நடக்கவும் இல்லை. இதே விஷயத்த இப்ப நான் புரியுதா உங்களுக்கு? அங்க நீங்க வடலூருக்கு மாசம் மாசம் அரிசி கொடுத்துனே இருங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. பணத்துக்குன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா தப்பா ரைட்டா அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். நடக்காம போனவங்க நிறைய பேர் இருக்கிறான், நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான். அப்ப எதனால நடந்தது, எதனால நடக்கலன்னு யாரு பதில் சொல்றது? சரி, நடந்தது சரியா, நடக்காம போனது சரியா, இதுக்கு யார் பதில் சொல்றது? அப்ப பிரச்சனை வரும்போது அதுக்கு பதில் சொல்றவனா தான் நாம வந்து அந்த 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 கடவுள் பயணத்துக்கு நமக்கு உதவுற ஆளா பார்க்கணும். இப்ப வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து பயணப்படுறத பத்தி பேசல. ஆனா கடவுள் என்ப ஒருவர் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்குள்ள அவர் உணர்த்துற விஷயமா இருக்கும். அதுக்குள்ள நம்ம தொடர்ந்து அதுக்குள்ள வரோம். இப்ப தொடர்ந்து கோயிலுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வழிபாட்டுல வந்து பிடிப்பு வந்துட்டு வச்சுங்களேன். தொடர்ந்து நான் வந்து கோயில்ல தொடர்ந்து நான் ராகு காலத்துக்கு விளக்கு போடுறேன், அது காலப்பயிருக்கு விளக்கு போடுறேன், எனக்கு இதை செய்யணும்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லலை. இதை அவங்க அடுத்த கட்டத்துக்கு தொடர்ந்து சாமியை கும்பிட்றவங்களாம் மாறணும். இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் காலப்பயிர் நாளைக்கு அஷ்டமி தானே, எத்தனை பேர் விளக்கு வாங்கி வச்சுருக்கீங்க நாளைக்கு போடுறதுக்கு? சரி, பரவாயில்ல, இப்போ விளக்கு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இப்போ எதுக்கு விளக்கு காலப்பயிருக்கு போட்டீங்க? எதுக்கு போட்டோம்னா, வற்றலோடு கலன் பலி சேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன். இது திருஞான சம்பந்தர் காலப்பயிர் சொல்றது. வள்ளல் இது பாம்பன் சாமி ஞமலியம் பரியன் கைவேல் காக்க அப்படிங்கிறார். ஞமலியம் பரியன் அப்படின்னா நாயை வச்சுக்கிட்டு இருக்கிறவன். எகரமே போல் சூழேந்தும் நறும்புயன் வேல் அப்படின்னு வீரபத்திரர் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் சொல்லா போதும், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு காலப்பயிர் அதுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப எதுக்கு விளக்கு போட்டீங்களோ அது நடக்கும் அப்படின்னு வச்சுங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நடக்கலனாலும் தொடர்ந்து விளக்கு போட்டா நடக்கும். அதுவே வேலை முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்க மாட்டீங்களா?
சரி, இது இந்த மாதிரி விளக்கு போடுறது கோயிலுக்குள்ளன்னு ஒருத்தன் வந்துட்டான்ல, அவனை கோயிலுக்குள்ள சாமி கும்பிடுறவனா வர வைக்கணும். இது சாமிக்கு ஒரு கடமை இருக்கு, கடவுளுக்கு இது ஒரு கடமை இருக்கு. முதல்ல உங்களுக்கு விளக்கு போட தான் வருவீங்க, அப்புறம் சாமி கும்பிடுறவனா வர வைக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு 100 பிறவி தேவைப்படும். முடியுமா உங்களால இதை கத்துக்கிறதுக்கே? ஏன்னா அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியாது. தொடர்ந்து விளக்கு போறதே பெரிய விஷயம். எது காலபைரவருக்கு 8 அஷ்டமிக்கு போறதே பெரிய விஷயம். அதுவும் தேய்பிரை அஷ்டமிக்கு போறது அது இன்னும் பெரிய விஷயம். அப்புறம் அந்த 8 பேரையும் போட்டுட்டு அதுவே மூச்சு முட்டிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு டெய்லி போட முடியுமான்னு பார்க்கணும். காலபைரவர் அன்னைக்கு மட்டும்தானே வந்து நிற்கிறாரு, எல்லா நாளையும் தான் வந்து நிற்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து எல்லா நாளைக்கும் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் எனக்காக போடாம கடவுளை பத்தி இல்ல கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறவனா இருக்கணும், ஏன்னா எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நான் உணர்ந்து அப்புறம் அவருக்கு செய்யறவனா வர்றப்பதான் இதுக்குள்ள நடுவில் ஒரு 100 பிறகு குறைஞ்சது. சில பேருக்கு 1000 பிறகு, சில பேருக்கு 1,00,000 பிறகு கூட தேவைப்படும். ஏன்னா நீங்களே வீட்டுல பழகிற திருந்தாதி ஆயுது கடைசி வரைக்கும் இது என்ன சொன்னாலும் கேட்காது அப்படின்னா நம்ம பேர் வாங்கி வச்சுக்கிறோம். சின்ன மேட்டர்ல பொண்டாட்டி பிள்ளைகிட்டே இப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுக்கிறோமே, கோயில் இவ்வளவு பெரிய பேர் வாங்கிறதுக்கு எத்தனை பிறகு தேவைப்படும். அதுக்கு தான் இந்த நூல்கள், இந்த வள்ளலார் சொல்றதுல இருந்து பாம்பனார் திருமுறை, இதெல்லாம் எதுக்குன்னா அங்க உயிர்கள் பெறுகின்ற தடையை நீக்குவதற்கு. அப்ப தடை என்னன்னு தெரியுது, அதுக்குள்ள நீக்கிறது. இப்ப நிறைய தத்துவவாதிகள் வந்திருப்பாங்க. சங்கரர் வந்திருப்பாரு, புத்தர் வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் மகாவீரர் வந்திருப்பாரு, இவ்வளோ தத்துவவாதிகள் வந்திருப்பாங்க. இந்த தத்துவவாதிங்க எல்லாரும் அருளாளர்கள் அப்படின்னு இப்ப சொல்லுவோம். யார் சொல்லலாம்? அத ஊர்ல ஏதாவது எல்லாருக்கிட்டையும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் சொல்லலாம். தத்துவம் பேசுறவங்களே எல்லா பேரையும் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சு அவன் எல்லாரையும் வச்சுக்கலாம். அல்லது ஊர்ல நீங்க கோயில் சாமின்னு சொல்லிட்டு உங்க டேபிள்ல எல்லா சாமி படத்தையும் வச்சுக்கலாம், எல்லா ஆன்மீகவாதியும் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். யாராவது ஒருத்தவங்க தயவு பண்ண மாட்டாங்களான்னு தான் அப்படி வச்சிருப்போம். இன்னார் தயவு பண்ணாருன்னு காட்டணும்னா அதுக்கு ஒரு ஆளை பின்பற்றணும்ல. சரி, அவரு பின்பற்றினாதான் அவரோட எல்லைக்கு போன பிறகு அடுத்தது எதுன்னு வரும். உங்களுக்கு தெரியும், தமிழ் வரலாறுல சுந்தரர் வரலாறு உங்களுக்கு தெரியும். பெரிய புராணத்துல சுந்தரர் எப்படி வர்றாரு? அவரு கடவுளை தவிர நான் எவனையும் வணங்க மாட்டேன், இதுதான் சுந்தரர் வரலாறு. கடவுள் தான் பெரியவர், நீ கடவுள் தான் பெரியவர்னு சொல்றியப்பா, நீ உண்மையிலே சொல்லிடுவியா, பார்த்துடலாமா அப்படின்னு கடவுள் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்றான். யார்கிட்ட? சுந்தரர்கிட்ட. அப்ப கடவுள் என்ன பண்றாரு? முதல்ல அவருக்கு நல்ல அழகான பொண்ணை கொடுக்குறாரு, பறவையாருன்னு. நீ அனுபவி, அதுல என்ன மறக்கிறியா பார்ப்போம். இந்த பொண்ணு இந்த இன்பத்துல மறந்துட்டு நீ என்ன மறக்கணும். இதுதான் கடவுள் பண்ற முதல் டெஸ்ட். ரெண்டாவது, இதுல தப்பிச்சியா, இன்னொரு பொண்ணை கொடுக்குறவா, கண்ணை புடுங்குறவா, எல்லா டெஸ்டையும் பண்ணி நீ என்ன மறக்கணும் அப்படின்னு அவர் கடவுள் சேலஞ்ச் பண்றாரு. ஆனா எல்லாத்துலயும் ஜெயிச்சு மீளா அடிமை உமக்கே ஆளாய் இழுக்கை வாரினும் பால் கொள்வர். அதாவது மாட்டு சாணி எடுத்தா விட பாலை கொஞ்சமாவது யாருக்கும் தெரியாம கூட கரைஞ்சி பிடிச்சிருவான். ஆனா என்னால நானே ஒன்னும் செய்ய முடியாம இவ்வளோ கஷ்டப்படுத்துறியப்பா, மீளா அடிமை அப்படிங்கிற சுந்தரர். அவ்வளோ கொடுமையும் கடவுள் அவருக்கு பண்றான். ஏன்னா டெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்ப உங்களுக்கு எல்லாம் கொடுமை வருதுன்னா உங்களை டெஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம். அதுல இருந்து மீள்றதுக்கு விலக்கு போட்டா டெஸ்ட் ஜெயிக்குமா, நீங்க கேட்கறது ஜெயிக்குமா? நான் புரியுதா? அது என்னன்னு. இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, இதை கடவுள் அதுல நீங்க நிக்கிற நிலைப்பாட்டை கேட்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு விலக்கு போடுறீங்க. இந்த பொண்ணு வானான்றார், நீங்க என்ன பண்றீங்க? அந்த பொண்ணு தான் வேணும்னு கோயில சுத்துறீங்க. என்ன இப்ப கடவுள் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? பாவம் இல்ல ஓணும் வேணான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் பார்க்கறதுக்கு தானே நல்லா, இது பின்னாடி ரொம்ப பிரச்சனை வரும், இந்த பையன் இதை வேற கேட்கிறான், நான் என்ன பண்றதுன்னு அவர் தலையை கொஞ்சம் உட்காந்துருப்பாரு. கொடுக்கலாமா வேணாமா? இப்ப போட்டதுக்கு ஒரு பலன் கொடுக்கணும். எது? விளக்கு போட்டதுக்கு அந்த பொண்ணை கொடுக்கணும். கடவுள் அதுல மட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்காரு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இவன் எந்த அளவுக்கு நம்ம விஷயத்துல புரிஞ்சுக்கிறவன் அப்படின்னு பார்த்து அவன் அதுக்காக மட்டும் வந்தான்னா அவனுக்கு அந்த பொண்ணை கொடுத்து அதுல என்ன பிரச்சனையோ அது நடக்கும். ஆனா அவன் கடவுளுக்கு வேண்டியவனா மனநிலை உள்ளவனா இருந்தா அந்த பொண்ணு வேணாங்கிற மனநிலையை கொண்டு வர்றதுக்கான முயற்சியே கடவுள் பண்ணுவான். இது ரெண்டுமே கடவுள் வேலை தான். உங்களுக்கு சில ஜாதகம்லாம் இருக்கும் சார். சில ஜாதகம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் செத்து போற ஜாதகம் இருக்கும். ஊர்ல சினிமாலாம் பார்ப்பீங்களே,
இந்த செத்து போற தோசை ஜாதகத்தை என்ன பண்ணுவாங்க, நல்ல மாங்கல்ய பலம் உள்ள பொண்ணா பார்த்து கட்டிடுவான். இப்ப அவன் சாவானா சாவ மாட்டான். இதுல நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரே நட்சத்திரம், அப்புறம் இந்த அதாவது எப்படி அதை கண்டுபிடிப்பீங்கன்னா, மாங்கல்ய பலமும் தோக்காது, அவன் செத்து போவாங்கிறதும் தோக்காது. அப்படின்னா என்ன, உயிரோட இருப்பான், வேலைக்கு ஆகாதானோ உட்கார வச்சிருப்பான். இது நீங்க நல்ல ஜாதகம் ரைட்டா தப்பான்றத பேசல, அது பிறப்பினுடைய வினை சரி, அதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஜாதகம் ஒரு கருவி, அதை சரியா பாக்குறவங்கிட்ட பார்க்கணும் நீங்க. அதான் இங்க ஒரு நண்பர் நம்ம திருவாரூர் மருந்தீஸ்வரர் அடியார் தான் இங்க வருவார், என்னோட சொற்பொழிலாம் கேட்பார். அவருக்கு கல்யாணம் பண்ணாங்க. பண்ணும்போது அந்த பொண்ணை ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு கோயம்புத்தூர் போய் ஜோசியர்கிட்ட காமிச்சிட்டு கட்டுறாரு. அந்த ஜோசியர் சாதாரண ஜோசியர், அப்பாயின்மெண்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கணும். கல்யாணம் பண்ணிட்டாரு. அது குழந்தை பிறகுறப்ப என்கிட்ட தான் பேர் கேட்குறாங்க. நான் தான் பேர் ஆதிரின்னு பேர் வைங்கன்னா வச்சியாச்சு. ஆனால் அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு அவங்க செத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அதே ஜோசியரோட டைம் வாங்கி போய் கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, இந்த ஜோசியத்தை உனக்கு ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னான்னு அவரே கேட்குறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க தான் சாமி பண்ணீங்க. அப்படியாடா, ஏன் ஜாதகத்தை நான் பார்க்குறேன், அந்த சமயம் எனக்கு தனிப்பா சரியில்லை, அன்னைக்கு ஜாதகம் கேட்டுக்கிறேன்ற. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இது உண்மை. இங்க பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு இருக்குது, அந்த பிடிசி கோட்டத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஆதாரத்தோட ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள கடவுள் இல்லாம இல்ல, இதுல மட்டும் தெளிவா இருக்கிறேன் நான். ஆனா உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுங்கிறது ஏன் வேலையும் இல்லை. ஆனா இதுக்குதான் அருளாளர் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள பிடிச்சிக்கும் போது நீங்க செல்விய வழிபாட்டுல அதுக்கு மேல கொண்டு வருவாங்க. இதுக்குள்ள நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் சடங்கு. அந்த சடங்குல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நீங்க பட வேண்டிய பாடு, அதுல அடைய வேண்டிய கஷ்டத்துல இருந்து உங்களை வெளியே வர வைக்கிறது தான் இந்த அருளாளர்களுடைய வேலை. அதுல ரொம்ப தெளிவானவர் வள்ளலார். அது முடியுமா அப்படிங்கறதுதான் ரொம்ப சிரமமானது. எது, அடுத்தவர்களுக்கான இரக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்ல, அது முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியணும். அதுக்கான பயிற்சியை நமக்கு யாரும் கொடுக்கல. அது கொடுத்திருந்தா கண்டிப்பா முடியும். இப்போ பஸ்ல எல்லாம் நீங்க போறீங்க, பஸ்ல போறவங்க பாதி பேருக்கு மேல இங்க இருப்பீங்க. இப்ப புதுசா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க. அதுல ஒரு நாள் எங்க காலேஜ் பையன், விவேகானந்தா காலேஜ்ல என்கிட்ட படிச்ச பையன், இப்ப நம்ம தான் அவன் வந்தான். ஐயா இது டிக்கெட் எடுக்க வேணா உட்காருன்றான். எல்லாம் உட்காந்தாச்சு. கூப்பிட்டேன் நான், பா இந்த புதுசா நீங்கெல்லாம் வந்துருக்கிறீங்களே, எவ்வளவு பணம் கொடுத்தானே எப்படி வந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா வந்திருக்கிற புது பேட்ச் யாருமே சரியில்லை, எல்லாம் ரஃபா நடக்கிறீங்களே என்னன்னு கேட்டேன் நான். அதாவது இப்ப புதுசா போட்டுக்கிற இந்த பேட்சில் எல்லாருமே அந்த பேசஞ்சரை மதிக்கிறது இல்லை. அப்ப எனக்கு தோணுச்சு, இதை எப்படி நாம இதை சால்வ் பண்றது இந்த பிரச்சனை. இப்ப ஏன்னா நீங்க இது ஒரு சமூகத்துல பேருந்து தான் இன்னைக்கு நடுத்தர மக்களும் அல்லது வெகுவாரியான மக்கள் உலகத்துக்குள்ள அது தங்களுடைய வேலையை இயங்குறதுக்கு வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல பெரிய சம்பாதிக்கிறவன முதுகுல பை மாட்டின்னு போய் மூஞ்சி அடிக்கிறதுலாம் அது தனி. அவங்க திருந்த மாட்டானுங்க. ஏன்னா அவன் வளர்ந்ததே வேற. இங்கே பிரைவேட் காலேஜில் ஒரு இன்ஜினியரிங்கிற பேர்ல படிச்சுட்டு சமூகம்னா என்னன்னு தெரியாது. அவங்க பையில எவனை பார்த்தாலும் இப்போ ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு, செல்போனுங்கிறது வளர்ச்சி தான். ஆனா பஸ்ல உட்காந்து இருக்கும் போது, அதாவது தினமும் அந்த பஸ்ல சண்டை போட்டுக்கிறேன் சார், அதனால தான் இது சொல்ல வரேன். இந்த செல்போன்லயே இந்த பக்கம் என் கை நான் உங்க தாங்க உட்காந்துக்கிறேன். இந்த கைக்கான இடம் அங்க கிடையாது. 3 பேர் உட்காரதுக்கான பஸ் கிடையாது இல்ல அது. அப்ப இந்த கைக்கான இடம் அவனுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா அவன் என் மூஞ்சில கைய வைப்பான். அப்ப நான் என்ன பண்றது இப்போ? அப்ப இந்த மாதிரி நான் இதுக்குள்ள கூட வரல அப்படின்னா இதுக்கு பேர்னா ஆன்மீகத்துக்கு வராத அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது. குறைஞ்சபட்சம் இதுக்குள்ள வராத எவனுக்கும் இந்த தகுதி இருக்காது. எத்தனை தடவைனா கோயிலுக்கு போகும், உனக்கு பாவத்தை தான் மூட்டை மூட்டையா அடுக்கும் கோயிலுக்கு வர வர. ஏன் அப்படின்னா கோயிலுக்கு வந்தா பாவம் போவாது, நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எவனும் திருந்தல அப்படின்றதுனால மூட்டை ஏறிட்டு தான் இருக்கும். அதனால கோயிலுக்கு வராது இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஜெயிச்சிடலாம். ஏன்னா இங்க வந்துட்டு அது அதிகமாயிடும். இப்ப வெளியில பாவம் பண்ணீங்கன்னா அது 10 பாவம் தான். அதே பாவத்தை உள்ள பண்ணீங்கன்னா அது 20 பாவம். அதனாலதான் கோயிலுக்கு வராம ஓடி போயிடணும். கோயிலுக்கு வந்துட்டா இதுக்குள்ள குறைஞ்சபட்சம் வரல அப்படின்னா மூட்டை அதிகமாகும். நான் வேணா எழுதி தரேன், வேணா சேலஞ்ச் பண்ண தயாரா இருக்கிறேன் நான். அது இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதனாலதான் படிச்சவன் போவான் ஐயோன்னு போவான்னு சொல்றதுலாம் அதுக்குதான் காரணம். இப்ப இதுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நான் வாழ்கிற அந்த வேலைக்குள்ள எனக்கு நான் அடுத்தவன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, அடுத்தவனை நான் ஏற்கிறது அப்படிங்கிறதாதான் உலகம். இது அதுதான் அதிகமா பணம் கொடுக்குறான் கடவுள். அடுத்தவனை ஏற்கிறதுனால தான் அதிகமா பணம் கொடுக்கணும்.
ஏன்னா ஒரு காலத்துல அடுத்த நாள் ஏய்க்கப்பட்டோம். நான் ஒரு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், ஏங்க இவ்வளோ சம்பளம் அவங்கலாம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு காலத்துல கொத்தடிமையா இருந்து சம்பளமே வாங்காம செத்தவனுங்களை பிறக்க வச்சு இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கி பணம் கொடுக்குறாங்க கடவுள் அப்படின்னு நான். அந்த காலத்துல சம்பளம் கொடுக்கல கடவுள். அப்ப கடவுளுக்கு அதை பேலன்ஸ்ல வச்சிருப்பார். இன்னைக்கு உழைக்காமலே சம்பளம் கொடுக்கணும்பா இவங்களுக்கு, அதனால உன்னை போடு அப்படின்னு ஒரு பிளான். நீங்க இது நான் சும்மா தான் சொல்லலை, நீங்க யாராவது ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போங்க, அந்த ஜாதகங்கள்லாம் அவங்க ஜாதகத்துல ஒரே டைம்ல பிறந்த ஜாதகமா வச்சு வேலை வாங்குற கம்பெனிலாம் இருக்குது. இது நான் சொல்றது பத்திரிகையில வர்ற செய்தி தான். இவங்க இந்த டைம்ல பிறந்திருக்கணும், இவங்க தான் பிரில்லியண்டா இருப்பாங்கன்னு அந்த மாதிரி வேலை வாங்குற குரூப் இருக்குது. அதே மாதிரி சிலதெல்லாம் ரொம்ப வீணா போன ஜாதகங்களா இருக்கும். அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஜாதகம் சிலது இருக்கும். அது அந்த 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 பீரியடுக்குள்ள பிறந்த எல்லாம் வீணா போயிருக்கும். அதுக்கு வாழ்க்கையே இருக்காது, இப்படி இப்படி அலைஞ்சு கிழிஞ்சு போய் சேர்ந்துருக்கும். அதுக்குள்ள நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுல. அப்ப இந்த பிளான் இது சும்மா இல்லை, இது வந்து திருவருட்பயன் ஒரு சைவ சித்தாந்தத்துல மெய்கண்ட சாஸ்திரம் ஒன்று இருக்கு. அதுல திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் எழுதுறாரு. அதுல அவரு உயிர்களுக்கு என்ன பேர் கொடுப்பாருன்னா உயிர் அவை நிலைன்னு பேர் கொடுப்பாரு. உயிர் அவை நிலைன்னா கொத்து கொத்தா வரும். அதாவது இன்னைக்கு பிறக்கிற உயிர், இது அப்புறம் விவசாயத்துல நெல்லா பிறக்கிற உயிர், அதுக்கப்புறம் தாவரமா இருக்கிற உயிர், பறவையா இருக்கிற உயிர்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இந்த குரு சிஸ்டத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு அதை பிரிக்கிறார். உயிர் அவை நிலை தொகுதி தொகுதியாக அவைகள் அனுப்பப்படுகின்றன அப்படின்னு. இப்ப நீங்க ஒரே நேரத்துல பிறந்த ரெட்ட பிள்ளைக்கும் ஜாதகம் வேறதான், ஒரே மாதிரி 2 பேருக்கும் வாழ்க்கை வராது. அதே சமயத்துல ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் அமைப்பு வரும். அந்த அது அவங்களுடைய இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு காலத்துல ஒரு பேராசிரியர் பதவி வேலைக்கு போறாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் போட்டிருப்பாங்க. இப்ப 20 வருஷம் கூட ஆகலாம். இப்ப நடுவுல ஏதாவது சின்னதா தான் நடக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலைக்கு போடுறாங்கன்னா இந்த 10 வருஷத்துக்கு நடுவுல எத்தனை பேர் படிப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 கோடி பேராவது படிச்சிருப்பான். இந்த 2 கோடி பேர்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 100 பேர் வேலைக்கு போறான்னு வச்சுங்களேன், இந்த 100 பேர் 30 வருஷத்தை அரைச்சிக்குவான். இப்ப இதுக்குள்ள 30 கோடி பேர் படிச்சிருப்பான். இவன்லாம் யாரு அயோக்கியனா? இந்த திட்டம் நம்ம உதவுமா? இந்த இதுக்குள்ள நான் அப்படியே கேட்பேன் எங்க பசங்களை, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்களாடா? இந்த காலேஜில் 90 பேர் படிக்கிறீங்க, மெட்ராஸ் முழுக்க 1 லட்சம் பேர் படிப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க இத்தனை லட்சம் பேர், எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? எத்தனை பேர் எதுக்கு படிக்கிறோம்? இதுக்கு என்ன திட்டம்? 30 வருஷத்துக்கு ஒரு வேலை வாங்கினா அந்த வாத்தியார் வெளியே போக மாட்டான். இப்போ வேலை வாங்குற வாத்தியார் பாடமும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். இப்போ கிடைக்கிற இப்போ வேலை வாங்குறவங்க இருக்காங்கல்ல ஒரு 10 வருஷமா, அவன் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரும் கிடையாது. நான் தான் ஓப்பனாக சொல்ல தயாராக இருக்கேன், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்போ இந்த சமூகம் அப்படிங்கிறது இதுக்குள்ள பொறுப்பு, இதுக்குள்ள கடமை, இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த அருளாளர்களுக்கும் இப்ப இவங்க கண் வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப இவங்க வந்து வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இந்த சமூகத்தை எப்படி காப்பாத்துறது? இந்த மாதிரி பொறுப்பை தான் அந்தந்த தரத்துல இருக்கிறவங்க பார்க்கணும். இப்ப ஒரு தரத்துல ஒரு நிர்வாகத்துல இருக்கிறவங்க உயிரிழக்கமா வள்ளலார் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு ஸ்பெஷல் டோக்கன் போயிட்டு சாமி கிட்ட உட்காந்துட்டு வந்தா நடக்காது. அது சாம்பனார்கிட்ட ஸ்பெஷல் டோக்கன் போட்டு அது பேர் என்ன சமாதி வரைக்கும் போய் உள்ள போயிட்டு பண்ணிட்டா நடக்காது. அது இந்த சமூகத்துக்குள்ள அவங்களுக்கான பொறுப்புல என்னுடைய வேலையில நான் எதை செஞ்சேன் அப்படி பண்ண பாரு சொல்லுங்க. அவன் அடுத்த பிறப்புல அவன் இந்த பிறப்புல அவன் அடைய மாட்டான், அது எனக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம் இது. அதனால அந்த அடுத்த பிறப்புக்குள்ள அவனுடைய திட்டம், அவனுடைய பிறப்பு நோக்கம்ங்கிறது மாறும். கடவுள் கண்டிப்பாக அனுபவத்துக்குரியதுன்னு தெரியும். கடவுள் அனுபவத்துக்குரியது நமக்கு வியாபாரத்துக்கு இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நாம இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா இதுக்குள்ள இத்தனை 1500 வருஷம். ஏன்னா காரைக்கால் அம்மையார் வந்து கிபி 2, இன்னும் திருஞான சம்பந்தர் கிபி 6. இதுல இருந்து இன்னைக்கு 22 வந்துட்டீங்களா? 21, 22 வந்துட்டீங்க. இதுக்குள்ள 16,600 வருஷமா இதே விஷயமா தமிழ்ல கடவுளால் அருளாளர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உலகத்துல எந்த மொழிக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடையாது, எந்த நாட்டுக்கும் கிடையாது. அதாவது அன்னைக்கு காரைக்கால் அம்மையார் பாடி வச்சதை அனுபவிக்கணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவவாக்கியர் வருவார். காரைக்கால் அம்மையார் உங்களுக்கு புரியல, அந்த எந்த பார்த்து புரியலையோ அதுக்கு திருஞான சம்பந்தர் வந்திருப்பார். அப்ப புரியாத பார்த்தை விளங்க வைக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க யாரும் மாத்தி பேசல. இந்த குரூப் மட்டும், தமிழ்நாட்டில் பேசின குரூப் மட்டும் திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் பாம்பனார் வரைக்கும் மாத்தி பேசவில்லை கொள்கையை. அப்ப 2000 வருஷத்து இலக்கியம், இலக்கியம் கூட சொல்லக்கூடாது, 2000 வருஷத்து வாழ்க்கைக்கான விஷயங்களை இந்த நூல் இந்த பூமியில தமிழில் இருக்குது. இந்த நாட்டிலேயே நாம இதுக்கான பொறுப்பு இல்லாதவர்கள் சொன்னா வள்ளலார் வந்தான்னா இருந்தாங்கன்னா போனான்னா அவர் அனுபவிக்கிறார்.
அவர் அனுபவிச்சார். மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இது அவர் சொல்றது. பொய் புகழேன், உண்மை உரைக்கின்றேன், சத்தியம் செய்கின்றேன், வஞ்சகன் இல்லைன்றார். நான் உங்களுக்கு நயமா பேசி ஏமாத்த வரலங்கிறார். ஏன் இவ்வளோ பெரிய ஆளு ஏன் ரொம்ப ஐயோ பாவமா பேசணும்? கடைசியா பாடின மரணமில்லா பெருவாழ்வுங்கிற தலைப்புல பாங்கிறது ஞான சரியை. உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அதுக்கு ஒன்னா அப்படியே உருகி பாடினா பார்த்தாது, போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல. அதாவது நனிந்து நெனிந்து அப்படியே கண்ணில் தண்ணி பாடுறது ஏமாத்துற வேலை. நான் இதுக்குள்ள என்னுடைய எண்ணம் குறைந்தபட்சம் சமூகத்துக்காக இருந்ததுன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கண்ணில் தானா முட்டிக்கிட்டு வெப்பத்தோட நிற்கும். உடனே வள்ளலார் ஆனந்த கண்ணீர், அது குளிர்ச்சி அது நிறைய எழுதுவாங்க. எங்கிருந்து வரும்? கடந்த கொடூரமா நெருப்பு மாதிரி வரணும் அந்த தண்ணி. அப்பதான் அது சமூகத்துக்கான ஒரு அக்கறையோட வருகிற கருணையான கண்ணீர். அது நீங்க உங்களுக்கு யாரும் அழ தெரியாதுன்னு சொல்லுவான், அது ரொம்ப குளிர்ச்சியா, அது கடவுள் வைக்கிறத நினைச்சு பார்க்கிற அழுகை அது வேற. இந்த சமூகத்துக்கான அழுகை மிகவும் கொடுமையானது. அது தீ போல இருக்கிற தண்ணி. அந்த மாதிரி அடைச்சிக்கணும் வரணும். வருதா? அந்த மாதிரி புரியுதா? அல்லது அந்த மாதிரி வாழ தெரியுதா? அல்லது நாம ஜெயிச்சிருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சாதான் வள்ளலார் என்பவர் ஒளி உடம்பு பெற்றார்னு சொல்ல முடியும். அதுக்குதான் அவர் எளிமையான வார்த்தை வைக்கிறார். உத்தமன் வார்த்தை வைக்கிறார். உத்தமன் ஆகுக அப்படின்னு கடவுள் என்ன சொன்னாங்கிறார். உத்தமன் ஆனவர் சுந்தரர் முதல்ல. அதுக்கப்புறம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வள்ளலாரே கேட்கிறார் தெய்வமணி மாலையில. அப்ப உத்தமன் உறவு வேணும்னு ஏன் கேட்கிறார்னா, என்னுடைய செயலில் நான் அதுதான் அடிக்கடி இங்க ஒண்ணு சொல்லுவேன். இங்க ஒண்ணு பேசிட்டு வெளியில ஒண்ணு பேசுற மாதிரியான மனநிலையோடு பிறக்கிற எவனுக்கும் ஆன்மீகம் வராது. ஆன்மீகத்துக்குள்ள அவன் வரலாம், அவனுக்கு ஆன்மீகம் வராது. இங்க உங்க பிறப்புலயே இங்க ஒண்ணு பேசி வாழணுங்க, வேற இடத்துல வேற ஒண்ணு பேசணுங்க அப்படின்னு பிறந்தானாலே அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அப்ப உத்தமன்கிற லிஸ்டுக்குள்ள யாராவது வர முடியுமான்னு பாருங்க. அவர் கடவுளுக்கே பேர் கொடுத்தார் சுந்தரர். நொடித்தான் மலை உத்தமன் அப்படின்னார். கடவுளை தான் உத்தமன் சுந்தரர் சொன்னார். ஆனா எனக்கு உத்தமர்கள் வேணுங்கிறார் வள்ளலார். அதான் சுந்தரனுடைய அடுத்த விஷயமா பிடிக்கிறார். அதுதான் நான் பெற்றேன், நான் பெற வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்னார். உத்தமன் ஆகுக அப்படின்னு சொன்னார், ஓங்குக அப்படின்னு சொன்னார்னு சொல்றார் அருட்பெருஞ்சோதி ஆகல கடைசியில. அப்போ அந்த உத்தமன் அப்படிங்கிறதுக்கான தொடக்கமே தான். நான் இங்க ஒண்ணு பேசி அங்க ஒண்ணு பேசக்கூடாது. முதல்ல நல்லதோ கெட்டதோ எதோ ஒன்னாலும் பேசு. நீ கெட்டது பேசுனா மாற்றி கொடுக்க கடவுள் தயாரா இருக்கிறான், நல்லது பேசுனா வளர்க்க தயாரா இருக்கிறான். ஆனா ஒன்னா பேசு. நாக்குல நரம்பு இல்லாம பேசாதுன்னு சொல்லுவீங்கல்ல அடிக்கடி. நாக்குல ஏது நரம்பு? நரம்பு இல்லாம தானே பேசிக்கிறோம். நாக்குல நரம்பு ஏதாவது இல்லைன்னா இல்ல சுவை நரம்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, எப்பித்தீலியம்பாங்க. இதுதான் நாக்குல நம்ம வேற இடத்துல இருக்கிற நரம்பு மாதிரியா இருக்குது. இல்ல அந்த விஷயம் வேற. இப்போ நாக்குக்குள்ள நான் நேர்மை இல்லாம பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. அப்ப அதுக்குள்ள நான் தப்ப பேசினாலும் அதே மாதிரி இருக்கணும்ன்ற எனக்கு தெரிஞ்சதுல நான் அதுக்குள்ளே இருக்கணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுற மாதிரியான மனநிலை. இப்போ ஒருத்தர்கிட்ட நான் ஆபீஸ்ல ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில போய் இருக்கிறானே அப்படின்னு பேசுற மாதிரியான ஒரு சமூகம் தப்பு. அதுக்கு உங்களுக்கு அந்த நிலைமை இருக்கலாம். அதனாலதான் கருணையில ஆட்சி கடுகி ஒழிகன்னு பேசினார் வெள்ளக்கார ஆட்சி இருந்த காலத்துல. வெள்ளக்கார ஆட்சி எதிர்த்து பாருங்க வரி அது. கருணையில ஆட்சி கடுகி ஒழிக. அதனாலதான் அவன் நீதி ஒழுங்கா இல்லை. அதனாலதான் மனு நீதி எழுதினார். வள்ளலார் காலத்திலையும் ஔவையார் காலத்திலையும் இந்த நாட்டுல ஜாதிக்கேத்த நீதி. முஸ்லிம்கெல்லாம் பெரிய அளவில் இருந்தாங்க. அவங்க சொன்னா சாட்சி எடுபட. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய மூலமா தான் நமக்கு சட்டம் முதல்ல இங்க வருது. இங்க நாயக்கர்கள் காலத்திலையும் வருது. இதனாலதான் அவர் நீதி பேசினார் வள்ளலார். ஔவையார் இன்னொன்னு சொன்னாங்க ரொம்ப கொடுமையா. டேய் அதாவது அந்த காலத்துல அவனுக்கு ஏத்த மாதிரி காசு வாங்கி சொல்லியிருக்கிறான் சாட்சி. என்ன சொன்னார் அவரு? பாதாளம் சேரும் வெள்ளருக்கு பூக்கும், வேதாளம் சேரும் வெள்ளருக்கு பூக்கும், பாதாள மூலி படரும். அப்புறம் யாரு? சேடன் குடி போகும், பாம்பு வரும், உங்க வீடை பொழந்துக்கிற மாதிரி அந்த செடி முளைக்கும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல பேய் தான் வரும். யாரு? நீதிக்கு ஓர வஞ்சனை செய்தவர்கள். அது ஜட்ஜா இருந்தாலும் சரி, சாட்சிக்காரனா இருந்தாலும் சரி, வக்கீலா இருந்தாலும் சரி, 3 பேருக்கும் தான் பொருந்தாது.
நீதிக்கு ஓரவஞ்சனை செய்கிற நீதிபதியா இருந்தாலும் வக்கீலா இருந்தாலும் அவன் பேர் சாட்சிக்காரனா இருந்தாலும் மன்றோரம் சொன்னார் மனை. இதான் அம்பையார் சொன்னது. ஏன் அதை சொன்னாங்க தெரியுமா? அன்னைக்கு அரசாங்கம் நீதியை வச்சுக்கிட்டு நிறைய பேரை அழிச்சிருக்குது, சாட்சியை மாத்தி சொல்லி இருக்குது, நீதியை மாத்தி சொல்லி இருக்குது. இந்த மூணுலயும் அதுக்கு அவங்க அந்த குரல் கொடுக்குறாங்க. அதே அதுக்கு அடுத்த கட்டமா குரல் கொடுத்தவர் வள்ளலார். அதனாலதான் அவர் மனு நீதி, உயிரை வச்சு பாருங்கடா, நீங்க எல்லாரையும் ஏற்றத்தாழ்வா பாக்குறீங்க, உடம்ப வச்சு ஜாதியை வச்சு பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் முதல்ல அதை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அது நாம அதை மகிமைப்படுத்திட்டோம். என்னன்னு படிச்சிட்டோம்? அது பசுமாட்டினுடைய கன்றினை கொன்றதற்காக ஆராய்ச்சி, அது உண்மைதான் அது. ஆனா அது எதுக்காக அதை அன்னைக்கு பாடணும்? அன்னைக்கு ஜாதியை வச்சு, நிறத்தை வச்சு, சமயத்தை வச்சு நீதி பேசி கொடுமை பண்றீங்க, அதை தீர்க்கணும் அப்படிங்கறதுதான் மனுநீதி எழுதுறார். எல்லாரையும் சமமா பாருங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம்தான் அவரு அதுக்குள்ள அடுத்தவனுக்காக நீங்கள் இறக்கப்படுகிற தன்மையை கூர்மைப்படுத்துகிறார். அந்த கூர்மைப்படுத்துறது தான் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக. இதை நான் பெரிய தத்துவமா சொல்ல மாட்டேன், அதுல எளிமையா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? உங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா தெரியுதோ, உட்காந்து இருக்கிறீங்க அல்லது போறீங்க எங்கேயோ, உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா தெரியுதோ அதை தீர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. அதே பிரச்சனையை உங்க மூலமா வராம பார்த்துங்க. பஸ்ல நிற்கும் போது அடுத்தவங்க நம்ம மேல சாயும் போது எச்சில் வருது இல்ல, நாம நிற்கும் போது அடுத்த மேல சாயாம இருக்கிறத கத்துக்கிறோம். செய்யறோமா? அது கத்துக்கிறோமா? அப்புறம் எப்படி உயிர்களுக்கு ஒரு இடையூறு எல்லாம் விலகிறது? ரொம்ப எளிமையான விஷயம். அதான் வள்ளலார் சொன்னது. ஆனா முடியாது அப்படிங்கிறது நம்ம நிலவரம். எத்தனை பேரால நான் உட்கார்ந்து இருக்கும் போது பிரச்சனையா எனக்கு அடுத்தவன் பக்கத்துல இருக்கிறான் தெரிஞ்சு நான் உட்காரும் போது அடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லாம உட்காரணும் மனநிலை வரணும்னா அவன் ஆன்மீகத்துல ஒரு 1000 பிறப்ப வளர்ந்துருக்கான்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப எளிமையான விஷயம். அது நடக்குதான்னு ஆனா உலகத்துல எங்க பிறந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க பிறந்தா அதை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வரும். அப்ப 1000 பிறப்பை நீங்க ஒழிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், வடநாட்டுல ஒரு தடவை செத்து போன நாயோ பண்ணியோ அதை புதைக்காத விட்டதுனால அங்க ஒரு 1000 பேர் செத்தான். ஏன்னா வைரஸ் பரவி. அப்ப தெருவில் பாக்குற நாயை உங்களால புதைச்சிட்டீங்கன்னா நீங்க 1,00,000 பேரை காப்பாத்தி இருக்கிறதா கூட இருக்கலாம், அல்லது 1,00,000 பேரை கொலகாரனா கூட நீங்க மாறலாம். ஆனா உங்களுக்கு தெரியாது, நடக்கும். இதுதான் கடவுள். அவன் தான் இந்த வேலையை செய்யறவன் தான் கடவுள். நான் ஒரு விஷயம் அநியாயத்துக்கு எதிராக போராடுறதுன்னு பெருசா கூட போவேனா, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நான் இருக்கும்போது நான் ஒரு 100 பேரை காப்பாற்றிருக்கிறேன். அப்ப நான் யார்? இப்ப கடவுளோட ஆள் நான். அப்ப எனக்கு கடவுள் செஞ்சுதானே ஆகணும். அப்ப எனக்கு நான் கேட்டது தப்புன்னு எனக்கு புரிய வச்சுதானே ஆகணும். நீ கேட்டது நல்லதா உனக்கு தரம் செஞ்சானே ஆகணும். இதுதான் சன்மார்க்க வழி. இதை விட்டுட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 108 தடவை தான் பாடுங்களேன், அவன் கேட்டான் அவங்கள. இல்ல ருத்ராசன் தான் விட்டுங்களே, எவன் கேட்டான்? இல்ல தேவாரம் தான் பாடுங்களே, எவன் கேட்டான் அவங்கள? விளங்குத்தாது. நீ படிக்கிறனா சுத்தமா படிக்கணும்னா கை கால கைட்டு உட்காந்து பசியோட படிக்கிறது இல்ல. அதுக்குள்ள உன்னுடைய செயல்பாடு இருக்கணும். அதனாலதான் சிவவாக்கியர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சார். செயல்பாடு இல்லாம நீங்க பேசினடா பிரயோஜனம். சிவவாக்கியர் தான் தெளிவா உடைச்சார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் அதுக்குள்ள ஒரு அடையாளம் பேசினார். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள சன்மார்க்கம்னா ஏதோ இறக்கப்படுகிற மார்க்கம் இல்ல, அதுக்கு எல்லாருமே விளக்கமே புரிஞ்சில. சத்திய மார்க்கம், நான் உண்மையான வழியில் போகிறேன். சன்மார்க்கம்னா உடனே எல்லாரும் இறக்கமா இருக்கிறது, அது இல்லவே இல்லை. அதுல நான் உண்மையின் வழியில் போகிறேன், சத்திய மார்க்கம், சத்திய நெறி அதுக்கு பேரே. அப்ப நான் உண்மையில் போகிறேன், சரியான வழியில் தான் போகிறேன் எப்ப தெரியும்? யாராவது முயற்சி பண்ணி பாருங்க. உங்களை எத்தனை பேராவது சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் அனுபவம் வருவதற்கு உங்களுக்கு கடவுள் தரனால நம்ம வாங்கி தர தயாரா இருக்கிறோம். ஏன்னா நீங்க உட்காரும் போதே, நிற்கும் போதே, பேசும் போதே, நடக்கும் போதே, போகும் போதே உங்களுக்கு அடுத்தவர் விஷயமாக வருகிற இடையூறை நீங்கள் அடுத்தவனுக்கு செய்யாமல் இருக்கிற மனநிலை வருகிறதா என்று பாருங்கள். சத்தியமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பிறவி தேவைப்படுமா, அல்லது 100 பிறவி தேவைப்படுமா, அல்லது இந்த பிறவில் கண்டிப்பாக வருமா, வரவே வராதா? முயற்சி பண்ணி பாருங்க. சன்மார்க்கத்தை பத்தி தெளிவா பேசுவோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா இது இந்த நாட்டுல வரல. இந்த நாட்டுல தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாட்டுல இன்னும் பாம்பன் சாமி எல்லாம் சொல்லுவார்,
உலகத்துல நீ எங்க பிறந்தாலும் பரவாயில்லை, வீணா போன பிறப்பு தான். ஆனா தமிழ்நாட்டுல சிதம்பரத்தை மையமா வச்சு நீ சுத்தி இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல நீ பிறந்துட்டீன்னா கண்டிப்பா கடவுளுக்கான பிறப்பு, கடவுளுடைய வீட்டுல பிறக்கிற மாதிரி அர்த்தம். ஆனா இங்கே பிறந்துட்ட நீ திருந்தல அப்படின்னா நீ யாரு? நீ தானே மகா துரோகி. அமெரிக்காவில் இருக்கிற துரோகம் பண்ணா பெரிய துரோகம் கிடையாது, இங்க பிறந்தவன் பண்ணா பெரிய துரோகமா இல்லையா? ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி பண்றீடான்னு கேட்பாங்க. டே, அங்க பிறந்து நீ பண்ணா பரவாயில்லடா, இங்க பிறந்துட்டு இப்படி பண்ணிட்டா அந்த குடும்பத்து மாத்தி. அதனால தானே இப்போ ஒரு படம் தான் வெளியே தருவிடான்னு அப்பனும் பிள்ளையுமே சேர்ந்து கொண்டுடுவாங்களா அவனை, இந்த சமுத்திரகினி படம் ஒண்ணு. அதாவது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய பரம்பரையில் இப்படியான வாழ்க்கையும் இப்படியான வரலாற்று பின்புலமும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனா இன்ன வரைக்கும் நாம பக்தி இலக்கியத்தை எடுத்து சொல்ல முடியாத ஒரு 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 என்ன சொல்றது, அது நான் இன்னும் சொல்றேன், நான் ஒரு வாத்தியார் வேற இருந்தேன். அதாவது இந்த 1600 வருஷமான இலக்கியத்தை இன்னமும் புறக்கணிச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது திராவிடர் கழகமா இருக்கட்டும், அது எந்த கழகமா இருக்கட்டும், அல்லது அரசாங்கத்துல இருக்கிற எந்த இதுவும் நமக்கு தமிழ் இலக்கியங்களுக்குள்ள திருஞான சம்பந்தர், காரைக்கால் அம்மையார் தொடங்கி இந்த இலக்கியங்களை அவங்க இது பண்றது இல்லை. ஒரே சங்க இலக்கியத்தோட சரி, அது சங்கு இலக்கியமா தான் போகுது. அதாவது இவர்கள் சங்க இலக்கியம் நான் புரியுது இல்ல, மரணத்துக்கு தான் போவோம். நாம மரணமில்லா பெருவாழ்வுக்குன்னு ஒரு விஷயத்தை காரைக்கால் அம்மை திருவள்ளுவர் எடுத்து பேசி காரைக்கால் அம்மையார் தொடங்கி இங்க வந்திருக்குது அப்படிங்கிறத உணர்றதுக்காகவாவது தைப்பூசத்தை ஒட்டியாவது ஒரு 4 பேருக்கு சாப்பாடை போட்டா நடந்துருமான்னு கேட்டா நடக்குமா? அதுதான் எப்படி சொல்லுவேன். இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா நிறைய பேரை கேட்பேன்ல, இப்ப கேட்டேன்ல உங்களையும். எனக்கும் தெரியும் கடவுள் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ படங்கடம் போட்டு கேட்காதீங்க. கடவுள் இருக்கிறாருன்னு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு அப்படிலாம் ட்ரெஸ் போட்டுலாம் நல்லா காட்ட முடியாது. இருக்கிறாருன்னு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால முடியாது நடக்கும்போது. சரி, உங்களால முடியாதுன்னா அடுத்த நாள முடியறதா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு உங்களை தாண்டி அதுக்கான செய்தியை அவங்க கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்க நம்பிக்கை இல்லாதவனா முதல்ல இருக்கணும், எதுலயும் நம்பிக்கை இல்லாதவனா முதல்ல இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது இல்லைங்க இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சாணி வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தனியா செஞ்சு காட்டும் போது கண்டிப்பா கடவுள் இருக்குதான்னு தெரியும். அந்த இடத்துக்கு வர முடியுமான்னு பாருங்களேன். இப்போ நிறைய கூட ஒரு மாசம், இந்த மாசம் பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி பழனி பக்கம் கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு சித்தர் இருந்தார். அவர் பேர் பழனிசாமி. கணக்கம்பட்டி சித்தர்னு பச்சை வெட்டி கட்டிட்டு இருப்பார். நீங்க நெட்ல போனீங்கன்னா பார்க்கலாம். போன வருஷம் தான் சமாதி ஆனார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சமாதி ஆனார். போன வருஷம் முதல் குரு பூஜை, இது ரெண்டாவது குரு பூஜை இந்த 19ஆம் தேதி வருது பிப்ரவரி. அங்க போனீங்கன்னா ஒரு 50,000 பேர் 2 நாள்ல வருவாங்க. 1,00,000 பேருக்கு மேல அவருக்கு நண்பர்கள் வராங்க. இது ஏதோ புதுசா அவர்கிட்ட போனா கிடைக்குன்னு போறவங்க இல்லைங்க, ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கினவங்க. நான் அங்கேயே சொப்பையிலே போன வருஷம் குரு பூஜையில சொன்னேன், நீங்களாம் வாங்கி திட்டு தானே வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே அவர்கள லாபம் பெற்றவர்கள் வந்திருக்கிறார்கள். சரி, இப்ப அந்த சித்தர் தான் வந்துட்டாரு, எல்லாம் செய்யறாருல, கேன்சர் நீக்கினாரு, நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, எல்லாம் சரி. கணக்கம்பட்டி சித்தர். இங்க ஒருத்தர் அப்படி இருந்தார், பரஞ்சோதி பாபான்னு வடபழனில இருந்தார். அப்புறம் வெங்கட்ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் போறாரு, ஒருத்தருக்கு சரி இது வேணுமா வேணாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்கள அவங்க கிட்ட போனா சில பேருக்கு நடக்காது. ஒரு நாள் பரஞ்சோதி பாபா சமாதிக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல போறேன். அன்னைக்கு 12 மணிக்கு ஒரு அம்மா உட்காந்துதாங்க. என்னம்மா என்ன நடந்தது உன் வாழ்க்கையிலன்னா, ஐயா எனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத புள்ள ஒண்ணு பிறந்தது. அவர் ஐயா கிட்ட சொன்னா அவர் தான் அதை இன்னைக்கு நல்லபடியா வச்சுறாரு. 2வது பிறந்தது அதை விட மோசமா பிறந்தது, அதையும் அவர் தான் வாழ வச்சாருன்னு தெளிவா சொல்லிட்டு அங்க ராத்திரி பண்ணு யாருமே இல்லை, அங்க போய் தங்கி அவங்க சேவை செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி சாட்சி அவங்களுக்கு கிடைக்குது இல்ல, அவங்கள கூப்பிட்டு அந்த சித்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு லைனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நிக்க வச்சு அனுப்பலாம்ல. அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. அனுப்பினா நல்லதானே வேலையா? கடவுள் இருக்கிறார் என்பதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் அதுக்கான விஷயமும் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் அவர்களுக்கு உண்டு. இல்லாதவனுக்கு அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு? அல்ல, அவனுக்கு போய் அவன் வருவான், கடவுளே இல்லைன்னு எங்களுக்கு நிரூபிச்சு கடவுள் இருக்கிறான்னு சொல்லத்தானே நமக்கு வேலை. கடவுள் தான் இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே. உனக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறது அவனுக்கு நம்ப வைக்கிறதா நமக்கு வேலை. இருக்கிறாருங்கிற நம்பிக்கைக்குள்ளவனுக்கு சாட்சி கொடுக்கறதுதான் நம்ம வேலை. அப்ப அதுக்குள்ள பயணப்படுற விஷயத்துக்குள்ளதான் இந்த அடுத்தவர் விஷயமாக, அதான் உலகினில்
உயிர்களுக்கு உறும் இடையூறியெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக. வல்லலாருக்கே ஏன் போட்டான் கடவுள்? இது அருட்பெருஞ்சோதி ஆகவல் கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த வரி என்றனை அப்படிங்கிறார்ல, என்று நீ சொன்னாயின்றார்ல. அப்ப நீ முதல்ல தெரிஞ்சிக்கன்னு அர்த்தம். நான் முதல்ல அடக்க உடக்கமாகவும் அதுக்குள்ள ஒரு கடுமையான பிடிமானமும் உள்ளவனா இருந்தாதான் அதுக்குள்ள என்னால இயங்க முடியும். நிறைய பேர் சொல்லுவான், இது என்னடா இவர் பேசுற மாதிரியே எல்லாரும் எதிர்பார்க்கிறார், பேசுறது வேற நடக்கிறது வேற அப்படின்பான். இப்ப நான் கேட்பேன், நீ வர்ற நீ போற, உனக்கு முதல்ல என்ன கத்துக்கின? நீ முதல்ல கடவுளை பார்க்கணுங்கிற, இல்ல கடவுள் கண்டிப்பா குருநாதர் வருவாருங்கிற, முதல்ல நீ என்ன கத்துக்குன்னு என்ன செஞ்ச? முதல்ல கத்துக்கிறதுனா உடனே உட்காந்துட்டு மூச்சை இருக்கிறது இல்ல. அது முதல்ல பழகிறதுலயே முதல்ல உனக்கு தெரியல, அப்புறம் எப்படி கடவுள் தெரியும்? பழகுகிற விஷயத்திலேயே இப்படி வரணும், இப்படி போகணும், இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையை தாண்டி நான் அதுல நிலைப்பாடு எடுக்கணும். இங்க பல இப்போ திருவம்பாவை, திருப்பாவை இது நம்ம அதாவது மாணிக்கவாசனுடைய திருவம்பாவை திருப்பள்ளி வச்சு மார்கழி படிச்சேன்ல, அவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் வந்தாங்க, யார் நாராயணன் வந்தான், எல்லாம் வந்தான், நான்முகன் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், எல்லாம் வந்தான். அவன் சைட்ல அவன் வருவான். ஆனா கடவுளை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? ஆறுற்றார் ஆரையலார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஏதவனை பாடும் பரிசு. இப்படி கேட்டாரா இல்லையா மாணிக்கவாசகர்? இவ்வளவு பேர் வந்திருக்கிறானே, அவன்லாம் யாரு? இதெல்லாம் நடக்குமா? கேட்கிறாரா இல்லையா? கேட்ட. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க முயற்சிக்கு நிறைய பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் ஞானியா இருப்பார், அப்படியே வரட்டுத்தனமா எல்லாத்தையும் கேட்பார். இன்னொரு பக்கம் தொண்டரா இருப்பார், குப்பை பொறுக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பெருக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பூ கட்டிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பூ போட்டுட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாம் தானே இருக்கிறாங்க. என்ன எல்லாருமே சாமி வந்து நின்றாரு? நீங்க தான் படிக்கிறீங்க, அவங்களோட பெரிய ஆள் தானே. இப்போ நீங்க எப்படி பெரிய ஆள்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய வாத்தியா இருக்காரு, அவரு கூப்பிட்டு வச்சு நான் சைவ சித்தாந்தம் நடத்த முடியுமா? சார் வேலையை பாருங்க சார் அப்படின்னு போயினே இருப்பார். நீங்க அவங்களோட பெரிய ஆள் தானே. ஆனா நீங்க அந்த அளவுக்கு சமூகத்துல அப்படி கிடையாது. ஆனா நீங்க இதை கேட்க வர்றதுனால பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, இதை கேட்கறதுக்கான பெரிய ஆள். அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது. யாரை விட? படிச்சு பேராசிரியர்கள்ங்கிற பேர்ல இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஆள்களை விட நீங்க பெரிய ஆள். ஏன்னா அதுக்கான பிறவியா வந்துட்டீங்க. ஆனா உங்களை அது அப்படி வச்சு கேட்க வைக்க மாட்டான்ல, இப்படி வச்சுதானே கேட்க வைக்கிறான். இப்படி வச்சுதானே கேட்க வைக்கிறான். அப்ப இதுக்கான விஷயமா நான் வர்றேன் அப்படிங்கிறது என் கையில் இல்லை. இப்படி எனக்கு பிரச்சனை வந்ததுனால தானே வந்தோம். அப்படி இல்லைன்னா இல்ல இல்ல. அப்ப அதுக்கு புரியறதுக்கு அப்படி வழி இல்லைல்ல. அப்ப பிரச்சனை வரும்போது நான் எதை கத்துக்கிட்டேன்? இதுதான் விஷயம். பிரச்சனை வரும்போது நான் எதை கத்துக்கிட்டேன், அதை வச்சு தான் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்குள்ள போறதுக்கான டிக்கெட். இந்த பிரச்சனை வரும்போது கடவுள்கிட்ட பிரச்சனை தீர்க்கறதுக்கு கேட்டேன்னா நான் ஒரு வியாபாரி. இதுதான் சமயத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் உள்ள இடைவெளி. சமயத்துக்கு என்ன பேசினா, பிரச்சனை வருதா கடவுள்கிட்ட போய் வழிபாடு பண்றது. பிரச்சனை வருதா நான் அடுத்தவங்க விஷயமா எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்கிறது. இது சன்மார்க்கம். அதனாலதான் அவரு உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக. அது ரொம்ப முக்கியமான வரியாது. அதுல நீ சாப்பாடு போறது, ஒரு 100 கிலோ அரிசி கொடுத்துட்டா சாப்பாடு போறது முடிஞ்சு போச்சா என்ன? சரி இப்படி பண்ணிக்கலாமா? 100 கிலோ அரிசி எடுத்து போய் நாமளே காய்கறி வாங்கி நாமளே படைச்சு நாமளே எல்லாருக்கும் போறது. சரி இன்னும் மூட பண்ணலாமா? 100 கிலோ அரிசி நல்லா இல்லை, கடையில் வாங்கினா நாமளே ஒரு வயல்வெளியை வாங்கி நாமளே ஒரு மூணு நெல்லை விளைச்சி நாமளே ஒரு 100 கிலோ தயார் பண்ணி அதுலயே கத்திரிக்காய் வச்சு அதுலயே பருப்பு வச்சு நாமளே அதை தயார் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்ல. அதை விட நல்லாதான் இருக்கும். அதான் உண்மையான சாப்பாடு போடுறது. அப்படி ஒரு பக்கம். இந்த பக்கம் நீ சாப்பாடு போடுறவங்க வாங்குறாங்கல்ல, சாப்பாடுக்கு வர்றாங்கல்ல, அவங்க யாரு? பிச்சைக்காரனா, இல்லை ஆன்மீகவாதியா, இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸரா, இல்லை ஜட்ஜா, இல்லை சொற்பொழிவாளரா? எப்படி சொல்லலாம்? யாருக்கு போட்டால் நல்லா இருக்கும்? இந்த பக்கம் பருப்பு அரிசியை தயார் பண்றது நல்லா வரணும் சார். ஒரு பக்கம் இந்த மெத்தட், நான் அன்னதானம் செய்கிறேன் அப்படின்றதுல அது சிறப்பா செய்யறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு 100 கிலோ நல்ல அரிசியை வாங்கி கொடுக்கணும். அது வேற ரேஷன் அரிசி வாங்கி கொடுக்கூடாது. முதல்ல ரேஷன் அரிசி வாங்கி கொடுக்கலாம் முடியாதவங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு நல்ல அரிசி வாங்கி கொடுக்கணும். சரி அதுக்கப்புறம் நல்ல அரிசி, அதுவே நல்ல அரிசி. அதான் உலகத்துல ஏமாத்துறாங்க. நல்ல தேய்ச்சி வச்சுட்டு நல்ல மருந்து போடுவா. சரி அப்ப மருந்து போடாத ஒரு நல்ல அரிசி நீங்க தான் இடம் வாங்கணும். இடம் வாங்கி நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி நீங்களே கோழி வளர்த்து, அவன் மட்டும் வியாபாரி அவ்வளோ அழகா செய்யறான்ல. தலப்பாக்கட்டி பிரியாணி அவன் பேட்டி கொடுத்தான்ல, என்ன கொடுத்தான்?
நாங்களே வயல்வெளியை வைத்து அந்த சம்பா நெல்லை விளைய வைக்கிறோம், நாங்களே கோழி ஆடெல்லாம் வளர்க்குறோம், அதனால எங்களுடைய பிரியாணி சிறப்பாக இருக்கிறது. திண்டுக்கல் தலப்பகட்டியோட விளக்கச்சாரி இது தெரியுமா தெரியாதா? என்ன சன்மார்க்கத்தில் பிரியாணிலாம் பேசிக்கிறீங்க நீங்கள்? அவன் ஒரு வியாபாரி அதில் அவ்வளோ தெளிவாக அதை மெயின்டைன் பண்ணுறான் சார், அவன் தான் சன்மார்க்கி. நீங்கள் சாப்பிட்றது பிரியாணி, நீங்கள் சன்மார்க்கி கிடையாது, நீங்கள் துன்மார்க்கி. அவன் சன்மார்க்கி. ஏன்னா அவங்களுக்கு நான் தெளிவாக பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதை பயன்கொள்றவன் யாருன்னா பணக்காரனா அயோக்கியனா, அதனால அவனுக்கு சன்மார்க்கம் இல்லை. என்ன புரிஞ்சுது? இதுல ரெண்டும் டேலி ஆகும். நான் இதுக்குள்ள நான் தெளிவாகவும் போகணும், அது பக்கம் அந்த பக்கமும் தெளிவாக. இதை பண்றது யாரு? கண்டிப்பா நம்ம கையில இல்லை. இதுக்கான செட்டப் கடவுள் கையில தான் இருக்கு. அதுக்கு நான் இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏன் மனநிலை சரியா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கடவுள் புரிக்க ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா அதை கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் இருக்கிறார், இல்லாமல் இல்லவே இல்லை. கடவுள் இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, உங்களை வளர்க்குறாருங்கிறது அது ஒரு ஆனந்தமான விஷயமாவும் அது வளருதுங்கிறதுல கண்டிப்பா இப்படி போனதான் தெரியும். அப்படி இல்லைன்னா கடவுள் கோயிலில் தான் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு வந்து 100 ரூபாய்க்கு விளக்கு போடலாம், நாளைக்கு 1000 ரூபாய்க்கு போடலாம், அவ்வளவுதான். விளக்கு போட்டுனே இருக்க வேண்டியதுதான். விளங்காதான் என்ன விளங்க? என்ன அறிவு விளங்காது சார்? உங்களுக்கு விளக்கு போறதுக்கு தான் 1000 ரூபாய்க்கு போறதுக்கு விளங்குறீங்களா? நீங்க 100 ரூபாய்க்கு போட்டவங்க 1000 ரூபாய்க்கு போறதுக்கு விளங்குறீங்களா? அது பிரச்சனை இல்லை. எனக்கு அறிவும் கடவுளும் விளங்காது, கோயில் விளங்குது. அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்துனால அதுவும் விளங்குதானே வேணும். ஏன் விளங்கணும்? விளங்காதவங்க நிறைய பேர் இருக்கிறார்ல, அதனால அதுவும் தான் விளங்கும். இப்போ கோயில் கட்டுறவர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு கோயில் கட்டினவரு? ராஜராஜ். பாட்டு பாடினவர் ஒருத்தர் இருக்கிறார், சேர்க்கிறார். இதுல யாரு பெரிய ஆளு? ரொம்ப தப்பு சார், நீங்க இந்த மாதிரிலாம் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. பெரிய ஆளு சேர்க்கிறார் தான். இதெல்லாம் யோசனை எல்லாம் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. பெரிய ஆளு சேர்க்கிறார் தான். சரி, கோயிலும் கட்டினாரு, பாட்டும் பாடினார் ஒருத்தர். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் மாணிக்கவாசகர். இந்த பிரச்சனை எதுக்குப்பா? இந்த மாதிரி சரவணன் ஒருத்தன் எதிர்காலத்தில் வந்து கேட்டான்னா நம்ம வந்து வம்பு எதுக்கு அப்படின்னு அவர் வந்தார். இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 1000 கோயிலை கட்டலாம், ஆனா ஒரு சேக்கிரார் பெரிய புராணம் மாதிரி வருமா? வராதுல்ல. கோயிலை கட்டுறதுக்கு நான் எப்படி சம்பாதிச்சேன், எப்படி கடவுள் கொடுத்தான் தெரியாதுல்ல. இப்போ ராஜராஜன் நான் கோயில் இருந்தால் அவரை போட்டு செம்மண் இது களிமண்ணை கலக்கிட்டாந்து அவரை கோயில் கட்டினு உட்காந்துட்டாரு. ஒன்றும் இல்லை இல்லை. இப்போ பலனை எப்படி கொடுக்கறது? இப்போ ராஜராஜனை முத்தி கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதான்? ரொம்ப தொல்லையா இது. ராஜராஜனுக்கு 1000 ஆண்டு விழாலாம் கொண்டாடிட்டீங்க, முத்தி கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது? சரி, ராஜராஜனுக்கு முத்தி கொடுக்கணும்னா என்ன பண்ணிருக்கலாம்? என்ன பண்ணிருக்கலாம்? ராஜராஜனுக்கு முத்தி கொடுக்கணும்னா என்ன பண்ணிருப்பான் கடவுள்? அடுத்த பிறப்புலேயே முத்தி கொடுக்கணும். அது நிறைய பிறப்பு கொடுத்து முத்தி கொடுக்கணும்னா ப்ராசஸ் வேற. அடுத்த பிறப்புலேயே முத்தி கொடுக்கணும்னா ராஜராஜனை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரன் கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க விட்டுருப்பான். ஏன்னா அவ்வளவு பெரிய பணம் வச்சுக்கிட்டு கோயிலை கட்டினான்ல, இவன் பிச்சைக்காரனா இருக்கும்போது என்ன மனநிலையில இருக்கிறான் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணாதான் அந்த டேலி ஆகும், இல்லைன்னா ஆகாது. எவ்வளவு பெரிய செல்வாக்கும் பணமும் அவன் வச்சுக்கிட்டு அதை பண்ணானோ, அதே சமயம் சுத்தமா இல்லாதப்ப என்ன பண்றான் பாத்துலாம். அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சாதான் முத்தி, அப்படி இல்லைன்னா பிச்சை தான். மறுபடியும் வேற மாதிரி பிச்சை வரும், அவ்வளவுதான். இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஒருத்தன் போன பிறப்புல பணமே வேணான்னு கேட்டான். இந்த பிறப்புல அவனுக்கு கடவுள் பணமே கொடுக்கல. கடவுள் பணம் கொடுக்கல, அவன் அயோக்கியனா பிறக்க முடியாது. பணம் போன பிறப்புல வேற மாதிரி வாங்காத இருந்து பிறந்தீங்கன்னா இந்த மாதிரி போய் பணம் நிறைய வாங்கி மாஸ் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனா போன பிறப்புல பணம் வேணான்னு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல, உங்களை பணம் வேணான்னு சொல்லி கேட்ட ஒரு ஆளை எப்படி டெஸ்ட் பண்ணுவானா? இவன் பணத்துக்கு ஆசை இல்லாத இருக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணணும். இப்படிதான் கடவுளோட வேலை. இப்ப நீங்க நல்லவன் போன பிறப்புல இப்ப என்ன பண்ணுவானா கேட்டீங்க, உங்களை முதல்ல நல்லவனா பணம் இல்லாதவனா பிறக்க வைப்பான். அப்ப பணம் வேணுமா வேணாமா நீ எப்படி கேட்ப? போய் திருட மாட்டா, சூழ்ச்சி பண்ண மாட்டா, அந்த எண்ணத்துல உன்னை படைக்கல. என்ன பண்ணுவ? ஒரே வழி, தனி வழி. என்ன வழி? வியாபாரம் பட்டின்னு உட்காந்துருப்பான், அவ்வளவுதான் பண்ணுவான். இப்ப அவன் பணம் வேணாம்னு சொல்லணும் மறுபடியும். அது முன்ன சொன்னா அல்ல, அதை ஓகே பண்ணணும். அதான் இருமையும் எழுதி நேர்ந்தேன் சுந்தரர் வரலாறு. ஏன் அவர் தெரியுமா? நான் கைலாயத்துல சொல்லிட்டு வந்தது இங்க டேலி ஆகணும். அது அவருக்கான வரலாறு இல்ல. ஒவ்வொரு ஆன்மாவும் சென்ற பிறப்புக்கும் இந்த பிறப்புமான விஷயத்துல டேலி ஆகாம முத்தி கிடையாது. இப்ப என்ன பண்றது? இவன் வந்து பாட்டு பாடியே காசு கேட்டு வறுமைக்கு பிறந்துட்டான். என்ன பண்ணுங்க? இவன் பிச்சை எடுக்கலானா இல்ல வந்து கெட்ட வழிக்கு போல, ஆனா வியாபாரம் மட்டும் பாடிட்டு இருக்கான். என்ன பண்ணுவான்? கடவுள் காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? முடிவு நீங்க கேட்டீங்களா? நன்றி வரை சொல்லிடுவா.
ஆளை பார்த்து தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு. அதாவது கடவுள் இல்லாம இல்லை, அதனாலதான் நான் இவ்வளவு துணிச்சலா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஏன்னா இது எல்லாரையும் நான் பாக்குறேன். இது எதுவுமே இப்ப எந்த விஷயமா நான் கற்பனையா சொல்லலை. இந்த சொற்பொழிவாளர்கள் மாதிரி கற்பனையே கிடையாது. என்கிட்ட எல்லாமே எனக்கு சாட்சி இருக்குது எல்லாத்துக்கும். ஆனா கடவுள் இருக்கிறார், இல்லாம இல்ல. அதுக்காக எனக்கு செய்யறாரு, அதனால நீங்க ஜாலியா பேசுறீங்க, எங்களுக்கெல்லாம் செய்ய வேலைலாம் சொல்லக்கூடாது. எனக்கு அவன் கொடுத்துட்டு என்ன பற்ற பாடு எனக்கு தான் தெரியும். இதுக்குள்ள நான் உண்மையிலேயே வந்து நிக்கிறானா அவன் பார்க்கறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்ல. அதாவது கடவுளை நாம ஒரு கிரிமினலா தான் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், அவன் உங்களுக்குள்ள நோண்டி நுங்க எடுத்து கொட்டஞ்சியே அந்த குச்சி வச்சு குத்தினே இருப்பான். நீங்க நிக்கிறீங்களா, நீங்க சுந்தரர் வரலாறு பாக்குறீங்கல்ல, கூட தான் இருக்கிறான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்றான், கண்ண போங்க, இவ்வளோ மோசமா இல்ல என்ன. அவர் அதான் சொல்றார் சுந்தரர், பாவம் என்னுடைய தோழனுமாய் என்னுடைய துரித்துகளுக்கு உடனாகி கூட இருந்து நான் பண்ற தப்புக்கு நல்லதுக்கெல்லாம் இருந்த இப்படியா கண்ண புடுங்குறிய நியாயமான்னு கேட்கிறாரா இல்லையா? கேட்க வைக்கிறானா இல்லையா? செய்ய நான் கேட்கிறேன், செய்யறதுக்கு முன்னாடியே தடுத்தாருனா இவ்வளவு மோசம் பாரு. ரொம்ப வலிக்கும் அந்த இடம். உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா தானே கடவுள் கூட இருக்கிறேன், உங்க கூட நம்பிக்கையா பழகிறேன். நீங்க கொஞ்சமாவது சொல்லி என்னை தடுத்துட கூடாது, இது வேணாங்கன்னு நீங்களே செய்வீங்க. அந்த கடவுள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் பெரிய ஆள்னு அவன் காட்டணும். பார்ப்பா நான் கூட இருந்த விட இவன் பார்த்தியா எவ்வளவு தெளிவா இருக்கிறான் அப்படின்னு அவன் காட்டினாதான் அவனுக்கு பெருமை. யாருக்கு? கடவுளுக்கு. அப்பதான் அவன் எதிர்பார்க்கறான், ஆஹா இந்த பையன் இப்படி ஆயிட்டேன்னா சரி. அப்பதான் என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதா ஒரு தொலையை போட்டு ஒரு சின்ன ஊசி வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காயெல்லாம் வந்துருக்குது, குத்தி குத்தி பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் காயத்தை ஆற வைக்க கூடாது, உள் காயத்தெல்லாம் ஆற வைக்க கூடாது, அதை குத்தி குத்தி விட்டுருக்கணும் தெரியுமா? என்ன சார் நாய் கட்டா எப்படி அது மேல ஆற விடக்கூடாது இல்ல? அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? குத்தி குத்தி விடுவீங்களா? அந்த மாதிரி அதுல ஒரு நல்ல ஒரு ஊசி வச்சு நீங்க குத்தி குத்தி விட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி பண்ணுவாங்க கடவுள். ஏன்னா நீங்க நிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்பான். நிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுலயே நடுவுல நான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இதெல்லாம் மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொலைஞ்சதுன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அது மொத்தமும் இனிமையா தெரியும். கடைசியில அவ்வளவும் உங்களை வளர்த்ததா தெரியும். இது சாதாரண வளர்ப்பா தெரியாது, இந்த பிறப்பையே ஒழிக்கிற வளர்ப்பா தெரியும். அப்பதான் மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ள உண்மையிலேயே அடைந்திடலாம். இங்கே வம்மின் அப்படின்னு வள்ளலார் ஏன் இவ்வளவு அழுத்தமா உங்களை கூப்பிடுறாரு? ஏன்? உண்மைதான், நல்லாதான் கூப்பிட்டாரு, பொய் சொல்லல. அது இதுலயே வந்து கடவுளை நாம ஒளி உடம்பு அடையலாம், சாவ தேவையில்லை, இது வந்து துன்பமா தெரியாது அப்படிங்கிறதுக்குள்ளதான் நம்பிக்கை வரும். அப்படிதான் நீங்க தைப்பூசத்துல ஒரு பக்கம் நிலாவும் ஒரு பக்கம் சூரியனை வச்சு நடுவுல கடவுள் என்கிற ஜோதியை நமக்கு காட்டுறாரு. சூரியன்கிறது அதுவா சுடர் விடுகிற ஆன்மா, சந்திரனுங்கிறது உடம்பு. அது சூரியனுடைய வெளிச்சத்துல அதுவும் வெளிவிடணும். இப்ப நம்ம உடம்புல உடம்பும் நமக்கு மற்றவங்க பார்க்கும்போது வணங்குற உடம்பா மாறும். கடவுள், ஆன்மா, உடம்பு மூணுத்திலையும் ஜோதியை பார்க்கறது தான் தைப்பூச ஜோதி தரிசனம். எது அங்க போய் நின்றுன்னு ஜோதியை பார்த்தோன்னா நீ எந்த ஜோதினா போறான், அதுக்கு நாங்களாவா நாங்க. அதனால நீங்க இந்த அடுத்தவ அங்க கூட போய் பாருங்களா, அந்த கோயில்லையாவது ஒழுங்கா சாமி கும்பிட்றதுக்கு குறைஞ்சபட்சம் எங்க பண்ணலாலும் எல்லாரும் சாமி கும்பிட்டு போறதுக்கு ஒரு வழியை, அந்த ஜோதி பார்க்கறதுக்கு வழியை பண்ணாலாவது வள்ளலார் இருக்கிறாருன்னு அர்த்தம். வள்ளலார் இருக்கிறாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி நீங்க கொண்டாடுற மாதிரி இருக்கிறாரான்னு கேட்டா அதுக்கான பயிற்சியை பண்ணாதான் நாம இதுக்குள்ளெல்லாம் வர முடியும். அப்படி இல்லைன்னா சுகநிலை அல்லது உத்தம நாவல் என்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதை அடுத்த ஒரு விஷயமாக நமக்கு வருகிற துன்பத்தில் நாம் எப்படி சகித்துக் கொள்ள முடியவில்லையோ அடுத்த ஒரு விஷயமாக அவர்களுக்கு நாம் அதை தராமல் இருக்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆன்மீகம் வளரத் தொடங்குகிறது. நீங்கள் உத்தமன் ஆவீர்கள். கண்டிப்பாக கடவுள் உண்டு என்பது அப்போது புரியும். அதெல்லாம் நீங்க இந்த அருளாளர்களை நம்ப முடியும். அதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு ஊரை கட்டிட்டு ஏமாத்திட்டு சொற்பொழி பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு இல்லை சொற்பொழி கேட்டுட்டு ஏமாத்திட்டு ஊட்ட ஏமாத்திட்டு இங்கே உட்காந்துட்டு போகிறவங்கள தான் இருக்க முடியுமே தவிர வேற வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் ஒருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.